சரியா இருக்காப்லாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் நோட்ஸ் எடுக்கிறது மட்டும் இல்ல, அதை வந்து நாங்க வந்து பிரச்சாரம் பண்ணியே தீருவோன்ற ஒரு உற்சாகத்துல இருக்கிறீங்க எல்லாரும். ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம 16வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ பதம் 16, 17. நிஷம்ய பிரேஷ்டம் ஆயந்தம் வாசுதேவோ மகாமனா அக்ரூரஸ்சோக்ரசேனஸ்ச ராமஸ்சாத்புத விக்ரம பிரத்யும்னஸ்சாருதோஷ்ணஸ்ச சாம்போ ஜாம்பவதி சுத பிரகர்ஷ ஓக்குத்சசீத சயனாசனவோ ஜன. மொழிபெயர்ப்படிங்க. கிருஷ்ண கோபகுமார் பிரபு. மொழிபெயர்ப்பு படிங்க. பிரேம் ராஜா பிரபு மொழிபெயர்ப்பு படிங்க. பிரேம் ராஜா பிரபு. ராஜலட்சுமி மாதாஜி. மிக பிரியமானவர் கிருஷ்ணர் துவாரபுரியை நோக்கி வருகிறார் என்பதை கேள்விப்பட்டதும் பெருந்தன்மையுள்ள வசுதேவர், அக்ரூரர், உக்கிரசேனர், அமானுஷ்ய சக்தி படைத்தவரான பலராமர், பிரத்யும்னர், சாருதேசனர் மற்றும் ஜாம்பவதியின் புதல்வரான சாம்பவன் ஆகிய அனைவரும் பேரானந்தம் அடைந்து உறக்கம், இருக்கை, உணவு ஆகியவற்றை கைவிட்டனர். தேங்க்யூ. நிஷம்யனா கேள்விப்பட்டாங்க. என்ன கேள்விப்பட்டாங்க அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து அவரு ஆயந்தம் வீடு திரும்பிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்படியா அப்படின்னா அந்த கிருஷ்ணர் வந்து இவங்களுக்கு என்ன மாதிரி அப்படின்னு கேட்டா, பிரேஷ்டம் பேரன்புக்குரியவர். அந்த அவருக்கு மேலே இருந்த அந்த அன்பு, பிரேஷ்டம்னா பேரன்பு. பேரன்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த அன்பு வச்சிருக்கிறத எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, அதுதான் வந்து அந்த ஸ்லோகத்துல கடைசி வரியில சொல்றாங்க, பிரகர்ஷ ஓஹோ சசித சயனாசன போஜன. அதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க சாப்பாடை விட்டாங்க, உறக்கத்துல இருந்தவங்க உறக்கத்தை விட்டாங்க, உட்கார்ந்து இருந்தவங்க இருக்கையில இருந்து எந்திரிச்சிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்ல இருந்தாங்களோ அது எல்லாத்தையும் ஆன் தி ஸ்பாட் அப்படியே நிப்பாட்டிட்டாங்க கிருஷ்ணர் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே. சேம் லைக் வந்துட்டு பிருந்தாவனத்தில நம்ம வந்து பார்க்கலாம். கிருஷ்ணர் அந்த வசந்த பூர்ணிமா, அந்த ஒரு பூர்ணிமால வந்து கிருஷ்ணர் ராசலீலை பண்ணணும்னு அவர் வந்து விருப்பப்படுறார். அப்படி அவர் வந்து ராசலீலை பண்ணணும்னு விருப்பப்படும் போது அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து தனது புல்லாங்குழல வந்து வாசிக்கிறார். அப்போ அந்த கோபியர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுல என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. சிலர் கணவர்கள் வந்து என்ன பண்றாங்க, போக விடாம தடுக்கிறாங்க. ஆனா எந்த கோபியை வந்து தடுத்தாங்களோ அந்த கோபியோடைய தேகத்தை மட்டும்தான் அவங்களால தடுத்து நிப்பாட்ட முடிஞ்சது. அவங்க தடுத்து நிறுத்தின அந்த நிமிஷமே அவங்க வந்து மூர்ச்சையாகி கீழே விழுந்துடுறாங்க. ஆனா அந்த கோபியர்களுடைய சூட்சும சரீரம் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து என்ன ஆகுது, கிருஷ்ணர் எங்க வந்து புல்லாங்குழல் வாசித்துட்டு இருக்கிறாரோ அந்த இடத்தை நோக்கி போகுது. மற்ற கோபியர்களை யாரும் வந்து தடுக்க முடியல, அவங்க எல்லாம் போயிட்டாங்க, எதை பத்தியும் கவலைப்படாம கிளம்பி போயிட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து துறக்கும் அளவுக்கு, இல்ல எதுவுமே முக்கியமே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த நபருக்கு மீதான அவங்களுடைய அன்பு எத்தகையது அப்படிங்கிறத அவர்தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். அதுதான் பிரேஷ்டம் அப்படின்னு சொன்னா, பேரன்புக்கு உரியவராக இருக்கிறதுனாலதான் அவங்களுடைய எல்லா விதமான செயல்களுமே வந்து என்ன ஆகுது, அது வந்து இரண்டாம் பட்சமா மாறுது. இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, பார்க்க வந்திருக்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க சொல்லுவோமா இல்லையா? அப்படி சொன்னோம்னா என்ன அர்த்தம், வந்திருக்கிறவரு இதை விட அவர் முக்கியம் இல்லைன்னு அர்த்தம். எங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம், நீங்க அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அதே இது வந்து இன்னும் ரொம்ப முக்கியமானவரா இருந்தா, ஐயோ இது முக்கியம் இல்ல, அவர் தான் முக்கியம், அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்,
நம்ம சாப்பாடை விட்டுட்டு அவர்கிட்ட போய் பேசுவோம். ஸோ அந்த மாதிரி சில நேரத்தில் அது பயத்துல இருக்கலாம், இல்ல மரியாதையில இருக்கலாம், மரியாதையினால இருக்கலாம். ஆனா இங்க கிருஷ்ணருக்கு மேல வந்து இவங்க வச்சிருக்கிறது வந்து பேரன்பு. அந்த பேரன்புனால ஏன்னா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க எப்போ திரும்ப வந்து கிருஷ்ணரை பார்ப்போம் பார்ப்போம்னு. அப்ப அந்த நேரத்துல வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இதை முடிச்சுட்டு போவோம், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து இருக்க முடியும். இம்மீடியட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் லைக் பிரபுபாதர் வந்து ஒரு கோவிலுக்கு வர்றாரு அப்படின்னு சொன்னா, பிரபுபாதர் வந்து உலகம் முழுக்கும் பிரச்சாரம் செய்துகிட்டு இருந்த போது அவர் ஒரு கோயில்ல இருந்து இன்னொரு கோயிலுக்கு வர்றாருன்னு தெரிஞ்சு அப்படியே பக்தர்களுக்கு யாரும் வந்து பிடிக்க முடியாது. அவங்களுக்கு காலு பூமியிலேயே இருக்காதான். அது சொல்றாங்க அந்த 70s வந்து பிரபுபாதர் டிராவல் பண்ணும்போது ஒரு கோவில்ல இருந்து இன்னொரு கோயிலுக்கு பிரபுபாதர் வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சா பயங்கரமான ஏற்பாடு இருக்குமா. அப்படியே வந்து ஏர்போர்ட்டுக்கே போய் ஏர்போர்ட்ல இருந்து பூ போட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பிரபுபாதர் மேல உயிர். சோ காசு அவங்ககிட்ட இருக்காது, கடனை வாங்கியாவது வந்துட்டு ஒரு ரோல்ஸ் ராய் கார் எடுத்துட்டு போய் பிரபுபாதரை கூட்டு வரணும். அந்த அளவுக்கு வந்து பிரபுபாதர் மேல வந்து ஒரு அன்பு. சோ இதெல்லாம் வந்து பகவானுக்கு மேலேயும் குருவுக்கு மேலேயும் நம்ம எந்த அளவுக்கு வந்து அன்பு வைத்திருக்கிறோங்கிறத வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. நம்ம வந்து மற்ற செயல்களுக்கு மேல நமக்கு வந்துட்டு ஒரு கவனம் இருக்கு, முக்கியத்துவம் அதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அப்ப எதுக்கு நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு அர்த்தம். அதனால இங்க துவாரகாவாசிகளுக்கு கிருஷ்ணர் தான் உயிர், அவர் தான் எல்லாமே. அப்படிங்கும்போது அதை தவிர்த்து வேற எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? அதனால எல்லாரும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு பேரன்பு கொண்டவர்கள் யார் யாரு இல்லையா? கிருஷ்ணர் மேல பேரன்பு கொண்டிருக்கிறாங்கிறத பார்த்தோம். யார் யாரெல்லாம் அவர் மேல பேரன்பு கொண்டாங்க? வசுதேவோ மகாமனா. வசுதேவோ மகாமனானா என்ன அர்த்தம்? வசுதேவனா வசுதேவர், மகாமனானா பெருந்தன்மை உள்ளவர். ஏன் வசுதேவருக்கு மட்டும் இங்க ஸ்பெஷலான ஒரு அடைமொழி பெருந்தன்மையுள்ள வசுதேவர்னு? எதுக்காக? பெருந்தன்மையோட கிருஷ்ணாவே தூக்கி நந்த மகாராஜா கொடுத்தாருல பிரபு, அதனாலயா? தந்தை அந்த குழந்தைங்களை எல்லாம் கொண்டு போய் கம்சன்ட்ட கொடுத்தாருல, யாரும் அந்த குழந்தைங்களை பிறந்த உடனே கொடுக்க மாட்டாங்க, அவரை கொண்டு போய் கொடுத்தாருல. எஸ், வெரி குட். பிரபுபாதரும் பொருளுரையில அதான் சொல்றாரு. ஸோ வசுதேவர் மகாமன அப்படின்னு சொன்னா தனக்கு பிறந்திருக்கிற குழந்தைய நீ கவலைப்படாத, உனக்கு என்ன 8வது குழந்தை பிரச்சனை, நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு குழந்தையும் பிறந்த உடனே நான் ஒன்றையே கொண்டாந்து கொடுத்துட்றேன், ஏன் நீ தேவையில்லாம உன் தங்கச்சி சித்திரவதை பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. சொன்னது மட்டும் இல்லாம என்ன பண்ணாரு, அத கம்சனே மறந்துட்டாரு. ஆனா வசுதேவர் வந்து என்ன பண்ணாரு, அவர் தன் வார்த்தையை வந்து மீறக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து எடுத்துட்டு போய் கொடுத்தாரு. ஸோ அதனால மகாமனா அவர் வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பெருந்தன்மை உள்ளவர். ஸோ அதனால வசுதேவர் மகாமனா. வேற யாரெல்லாம் போனா, பல அக்ரூரர். அக்ரூரர் வந்து கிருஷ்ணருடைய ஒரு சாரி அதாவது உக்ரசேனருடைய ஒரு பிரதானமான ஒரு மந்திரி இல்லையா? உக்ரசேனர் வந்து யாரு? உக்ரசேனர் வந்து தாத்தா தானே பிரபு? கம்சனின் அப்பா, மதுராவோட ராஜா, கம்சனுடைய தந்தை பிரபு. அது இன்னொரு ஒரு மனைவிக்கு பிறந்தவர். இல்ல இல்ல, எஸ் எஸ், கேளுங்க நான் சொல்றேன். உக்ரசேனர் வந்து மதுராவுடைய ஒரு அரசரா இருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு சகோதரர் உண்டு, தேவகன்னு. அவருக்கு ஒரு சகோதரர் உண்டு. அந்த தேவகனுக்கு வந்து 8 பெண் குழந்தைகள். அந்த 8 பெண் குழந்தைகளையும் வசுதேவர் வந்து என்ன பண்றாரு, வசுதேவர் வந்து உக்ரசேனர்கிட்ட ஒரு மந்திரியா இருக்கிறார். அப்போ வசுதேவர் வந்து அந்த பெண்களை மணந்துக்கிறாரு. அதுல ஒரு பெண்ணு தான் தேவகி. ஸோ அந்த தேவகி குழந்தை தான் கிருஷ்ணர். ஸோ உக்ரசேனர் மதுராவுடைய அரசர். ஓகே, பலராமர் கிருஷ்ணருடைய அண்ணன். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அமானுஷ்யமான சக்தியை படைத்தவரான பலராமர். அமானுஷ்யமான சக்தி அப்படின்னா பல லீலைகள் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். எஸ்பெஷலி வந்துட்டு அமானுஷ்யமா வந்து பண்ணது என்ன, அவர் வந்து எது ஹஸ்தினாபுரத்தை வந்து என்ன பண்றாரு, அதாவது சாம்பா வந்துட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணி வச்ச உடனே ரிலீஸ் பண்ணலன்னு சொன்னோடனே என்ன பண்றாரு, தன்னுடைய கலப்பையை போட்டு ஒரு அப்படியே வந்து அந்த ஹோல்
அந்த ஹோல் சிட்டியை அப்படியே வந்து இழுத்துட்டு போய் கடல்ல போட்டுடலாமான்னு பார்த்தாரு. அந்த மாதிரி யாராவது பண்ண முடியுமா? நம்ம எங்க ஊர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம். ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுடைய தேர் இருக்கே, அந்த தேர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான தேர். ஐ திங்க் தமிழ்நாட்டிலே அது ரொம்ப பெரியதுல 2வதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் தஞ்சாவூர் திருவாரூர் தேர், 2வது ஆண்டாள் கோயில் தேர். அந்த தேரை இழுக்கணும் அப்படின்னு சொன்னா ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து இழுத்தாலே அந்த தேரை வந்து இழுக்க முடியாது. அதுக்கும் போக பின்னாடி வந்து ஜேசிபி வச்சு தள்ளிட்டே வருவாங்க. அப்படி வந்து ஒரு ராட்சசமான ஒரு வெயிட்டான ஒரு தேர் அது. ஆனா இங்க பகவான் பலராமர் வந்து என்ன பண்றாரு, ரொம்ப சிம்பிளா வந்து அவர் ஏதோ தன்னுடைய கலப்பையை போட்டு அந்த மொத்த ஹஸ்தினாபுர சிட்டியவே அவர் வந்து இழுத்துட்டு கடலுக்குள்ள கொண்டு போறாரு அப்படின்னா இது வந்து யாரும் சாதாரணமான ஆளுங்களால வந்து பண்ணக்கூடிய ஒரு செயல் இல்லை. பிரத்யும்னர் பகவானுடைய பையன். சாருதேஷ்னர் அப்படிங்கிறவரும் ருக்மிணியோடைய பையன். இங்க பர்போட்ல வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்கு. ஓகே, பிரத்யும்னரும் வந்து ருக்மிணியோடைய பையன் தான். ஸோ கிருஷ்ணருக்கு வந்து எல்லா மனைவியோடையும் 10 ஆண் குழந்தைங்க, ஒரு பெண் குழந்தைங்க வந்து பிறந்தாங்க. ஸோ மொத்தம் 11 குழந்தைங்க கிருஷ்ணருக்கு, ஒரு மனைவியோடையும். அது மாதிரி 16,108 மனைவி கூடயும். ஓகே, அப்புறம் வந்து ஜாம்பவதி பையன் சாம்பன், இவங்க எல்லாரும் வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்து லிஸ்ட் கொடுத்துருக்கு. இங்க பர்போட்ல ஒவ்வொருத்தவங்களை பத்தின ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ வசுதேவரை பத்தி இப்ப நான் சொன்னேன். அக்ரூரர் வந்து இந்த மாதிரி பகவானுடைய மிகச்சிறந்த ஒரு பக்தர். அவர் வந்து பகவானை வந்து பிருந்தாவனத்துல இருந்து மதுரைக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு கம்சனால வந்து அனுப்பிச்சு வைக்கப்படுறாரு. அதனால அவர் வந்து போய் கிருஷ்ணரை வந்து கூட்டிட்டு வர்றாரு. அதுக்கப்புறமா வந்து திரௌபதியோடைய அந்த சுயம்பரத்திலையும் அவர் வந்து இருந்திருக்கிறாரு. சுபத்ரா வந்து அர்ஜுனன் வந்து கல்யாணம் பண்றதுக்கு அதுல அவர் வந்து ஹெல்ப்பா இருந்திருக்கிறாரு. இதெல்லாம் பிரபுபாதர் இங்க வந்து பொருளுரையில வந்து அக்ரூரை பத்தி சொல்றாரு. ஸோ உக்ரசேனர் வந்து விஷ்ணு வம்சத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசராக இருந்திருக்கிறாரு. குந்திபோஜ மகாராஜாவின் மாமனார் ஆவார். ஓகே, ஸோ இங்க அவரை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே தான் வந்து வசுதேவர் வந்து அவருக்கு மந்திரியாக இருந்ததையும் அவர் வந்து தேவகியை வந்து கல்யாணம் பண்ணது அப்படி வந்து இந்த பர்போட்ல பிரபுபாதர் வந்து சொல்றாரு. அப்புறமா வந்து அவரும் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தர். அவர் வந்து துவாரகாவில் வந்து கிருஷ்ணர் அந்த சிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நாரதர் அப்பப்போ வந்து என்ன பண்றாரு, இவருக்கு வந்து கிருஷ்ணருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து சொல்லி கிருஷ்ணருக்கு மேல வந்து ஒரு அந்த அன்பை அதிகரிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து கடைசியில் அவர் வந்து முக்தியும் அடைந்தாருன்னு இங்கே பிரபுபாதர் சொல்றாங்க. ஸோ அப்புறம் பலராமர் எப்படி வந்து ரோஹிணிக்கு வந்து பிறந்தாங்க அப்படின்றதையும் பிரபுபாதர் வந்து சொல்றாரு. அப்புறமா திரௌபதியோடைய சுயம்பர சடங்குல பலராமர் கிருஷ்ணர் இவங்கெல்லாம் ஒரே மாதிரி அங்க இருந்தாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் இப்ப நான் சொன்ன அந்த லீலைகளையும் பிரபுபாதர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதன் அதுக்கப்புறமா சாந்திபனி முனியோடைய ஆசிரமத்துல கிருஷ்ணரும் பலராமரும் எப்படி வந்து படிச்சாங்க அப்படிங்கிறதையும் பிரபுபாதர் வந்து பொருளுரையா சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் பிரத்யும்னன் அப்படிங்கிறவர் காமதேவனுடைய ஒரு அவதாரம். காமதேவனுக்கு வந்து ஒரு முறை சிவபெருமான் காமதேவனை வந்து எரிச்சிடுறாரு. ஸோ அதனால அதுல இருந்து அவர் வந்து தேகம் இல்லாம இருக்கிறாரு. அவர் திரும்ப தனக்கு தேகம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பகவான் கிட்ட வந்து வேண்டும் போது பகவான் வந்து என்ன சொல்றாரு, அடுத்து வந்து நான் கிருஷ்ண அவதாரம் எடுப்பேன், அந்த கிருஷ்ண அவதாரத்துல எனக்கு ஒரு பையன் பிறப்பான், அந்த பையனுடைய தேகத்துக்குள்ள நீ வந்து என்ன நீ வந்து உள்ள வந்துட்ட அப்படின்னா அதுல வந்து உனக்கு அப்ப இருந்து தேகம் கிடைச்சிரும் திரும்ப அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. அப்படி அவருக்கு வந்து திரும்ப வந்து அந்த தேகம் வந்து கிடைக்குது காமதேவருக்கு. ஸோ பிரத்யும்னன் ருக்மிணிக்கும் கிருஷ்ணருக்கும் பிறந்த மூத்த பையன் அவரு. ஓகே, அப்புறம் வந்து சாருதேஷ்னர் அப்படிங்கிறவரு ருக்மிணிக்கு பிறந்த இன்னொரு ஒரு பையன். அவரு வந்து ரொம்ப பெரிய ஒரு வாரியர், போர் வீரர். அடுத்து சாம்பன் வந்து ஜாம்பவதிக்கும் கிருஷ்ணருக்கும் பிறந்த பையன். இவர் தான் யதுகுலம் வந்து அலைவதற்கு இவரு தான் வந்து முக்கியமான ஒரு காரணமா இருக்கிறாரு. இவர் தான் வந்து என்ன பண்றாரு,
நாரதர் போன்ற பெரிய பெரிய ரிஷிகள் இருக்கிற இடத்துல இவங்க வந்து என்ன பண்றாங்க, பசங்கெல்லாம் சேர்ந்துட்டு அவங்கள வந்து கிண்டல் பண்றாங்க. அவங்கள அவங்க கிட்ட வந்து விளையாட்டா நடந்துக்கிறாங்க. சாம்பனுக்கு வந்து பொம்பளை வேஷம் போட்டுட்டு போயிட்டு அவருக்கு வயித்துல கர்ப்பம் இருக்கிற மாதிரி காமிச்சு இவருக்கு என்ன குழந்தை, இந்த பொண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுல வந்து கோபம் அடைந்து நாரதர் வந்து சபிச்சிடுறாரு. அது வந்து உலக்கதான் அந்த அவங்க வயித்துல வந்து குழந்தை பிறக்காது, உலக்கதான் பிறக்கும். அதுதான் வந்து உங்க வம்சத்தையே அழிக்க போகுதுன்னு சொல்லி சொல்லுவாரு. ஸோ இதெல்லாம் வந்து அது மட்டும் இல்லாம சாம்பன் தான் வந்து துரியோதனுடைய பொண்ணை வந்து கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணுவாரு. ஸோ அப்பதான் பலராமர் வந்து சமாதானம் பேச போறது. ஸோ இதெல்லாம் அந்த நபர்களை பத்தின ஒரு சின்ன டீட்டெயில். ஓகே. பதம் 18. வாரணேந்திரம் புரஸ்கிருத்ய பிராக்மணை சுமங்களை சங்கதூர்ய நிநாதேன பிரம்மகோஷேன சாத்ருதா பிரத்யுஜக்முரதைர்ஹ்ருஷ்டா பிரணயாகத சாத்வசா. கிருஷ்ண கோபகுமார் பிரபு. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பிராமணர்கள் மலர்களை ஏந்தி கொண்டிருந்த ரதங்களை பகவானை நோக்கி விரைந்து சென்றனர். அவர்களுக்கு முன்புறத்தில் நல்லதிஷ்டத்தின் சின்னங்களாக யானைகள் இருந்தன. சங்குகளும் ஊது கொம்புகளுடன் முழங்கின. வேத மந்திரங்கள் ஓதப்பட்டன. இவ்வாறாக அவர்கள் மிகுந்த பாசத்துடன் தங்களது மரியாதையை செலுத்தினார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஸோ பகவான் இந்த மாதிரி வந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இம்மிடியேட்டா வந்து பகவானை வந்து ஒரு மங்களகரமா வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல வந்து பிராமணர்கள்லாம் வந்து என்ன அவங்க போறாங்க. அவங்க போய் மந்திரங்களை எல்லாம் ஓதி அவரை வந்து ஸ்வஸ்தி மந்திரம் எல்லாம் சொல்லி அவரை வந்து வரவேற்கிறது. அவருக்கு வந்து எந்த விதமான இந்த கண் திருஷ்டி இதெல்லாம் பற்றக்கூடாது இல்லையா? அதனால அவங்க எல்லாம் போய் முன்னாடி வந்து என்ன பண்றாங்க, அந்த ஸ்வஸ்தி வசனம்லாம் சொல்லி கிருஷ்ணருக்கு மேல எந்த ஒரு கண் திருஷ்டியும் படக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணணும், அவங்க முதல்ல வந்து கிருஷ்ணருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் மந்திரம் சொல்லி. அதனால முதல்ல வந்து பிராமணர்கள் வந்து போறாங்க. போறவங்க வந்து கையில கார்லண்டோட போறாங்க. ஒரு மலர் மாலையோட போய் பகவானை வந்து வரவேற்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து வேகமா போனாங்க. அதுக்கும் முன்னாடி அவர்களுக்கும் முன்புறத்துல வந்து போனது என்ன, நல்லதிஷ்டத்தின் சின்னங்களான யானைகள் இருந்தன. ஸோ நல்லதிஷ்டத்தின் சின்னங்களான யானை அப்படின்னு சொல்றாங்க. யானை எப்படி நல்லதிஷ்டத்தின் சின்னம் அப்படின்னு சொல்லப்படுது சொல்லுங்க. பிரபு அதெல்லாம் தெரியல பிரபு. ஆனா மாயப்பூர்ல எல்லாம் யானை வச்சிருப்பாங்க பிரபு. நிறைய பெருமாள் கோயில்லயும் யானை வச்சிருப்பாங்க. ஓகே. பிரபு பெரிய யானை பார்க்கடல்ல அரசர் இருந்து தான் கஜ பார்க்க முடியும் பிரபு. ஒருத்தரா வந்து சொல்லுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஒருத்தரா பேசுங்க. தமிழ்ல பழமொழியே இருக்கு ப்ரோ. 1000 யானை இருந்தாலும் பொண்ணு, 1000 யானை இறந்தாலும் அதனால 1000 யானை. ஓகே. நீங்கெல்லாம் வந்து திருச்சூர்ல வந்து குருவாயூர்ல இருக்கிறீங்க, அங்க 60 யானை இருக்கு. தெரிஞ்சு. ஓகே. அமிர்தமயி மாதாஜி. அமிர்தமயி மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. பார்க்கடல் கடையும் போது ஐராவதம். ஹரே கிருஷ்ணா பிரபு. பார்க்கடல் கடையும் போது அந்த இதுல இருந்து வருவாங்கல்ல, ஐராவதம் வருவாங்கல்ல பிரபு. வெரி குட். யா, மங்களகரமானது அப்படின்னு சொல்லும்போது அதாவது பல மங்கள பொருட்கள் வந்து எல்லாமே பார்க்கடல் கடையும் போது வந்தது. அந்த பார்க்கடல் கடையும் போது அதுல இருந்து வெளிவந்த அனைத்து பொருட்களுமே மங்களகரமானது. அதுல இருந்துதான் வந்து சுரபி பசு வந்தது, அதுல இருந்துதான் உச்சேஸ்வர குதிரை வந்தது. இது எல்லாமே மங்களகரமான ஒரு உயிரினங்கள். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பல பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பார்க்கடல்ல இருந்து வெளியில வந்த அந்த வஸ்துக்கள் எல்லாம் பொம்மையா வந்து வீட்டுல வச்சிருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் ஆஸ்பீசியஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா கடைசியா வந்து லக்ஷ்மி வந்து வர்றாங்க. ஓகே. ஸோ அதனால வந்து கோவில்ல கூட என்ன பண்ணுவாங்க, நீங்க இப்ப ஸ்ரீரங்கம் போனீங்கனாலோ இல்ல ஏதாவது ஆண்டாள் கோவில் கூட வந்தீங்கனாலும் ஃபர்ஸ்ட் தரிசனம் வந்து யாருக்கு அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து பசு உள்ள போகும். அப்புறம் அந்த கோவில்ல யானை இருந்தா யானையும் வந்துட்டு போகும். இல்ல சப்போஸ் குதிரை இருந்தா குதிரை போகும். ஸோ இந்த மூணுல ஏதோ வந்து ஒண்ணு அந்த கோவிலுடைய
நிலைமையை பொறுத்து இருக்கு. இது முதல்ல உள்ள போய் அவங்க தரிசனம் பண்ணி பகவான் அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எல்லாருமே தரிசனத்துக்கு வந்து உள்ள போக முடியும். ஸோ அது மாதிரி பசுமாடு நமக்கு தெரிந்தது, அதுல எல்லாம் 30 முக்கோடி தேவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பட் யானை அப்படிங்கிறதும் அந்த பார்க்கடல்ல இருந்து வெளியில வந்த ஒரு ஜீவராசி அப்படிங்கிறதுனால அது வந்து மங்களகரமானதா வந்து கருதப்படுது. ஸோ அதனாலதான் எல்லா கோவில்லையுமே வந்து பகவானுக்கு வந்துட்டு அந்த யானை மேல ஒரு ஊர்வலம் கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு மங்களகரமான ஒரு சடங்கா கருதப்படுது. ஏதாவது நிகழ்ச்சிகள்ல அந்த யானை வந்து நமக்கு வந்துட்டு மாலை போடுறது இல்லை ஆசீர்வாதம் பண்றது அதெல்லாமே வந்து மங்களகரமானதா வந்து கருதப்படுது. ஓகே, அதுக்கப்புறமா வந்து இவங்க சங்குகள் ஊது கொம்புகள்லாம் முழங்கி வேத மந்திரங்கள் ஓதப்பட்டன. இவ்வாறு அவர்கள் மிகுந்த பாசத்துடன் தங்களது மரியாதைகளை செலுத்தினர். ஸோ நான் சொன்ன மாதிரி வேத மந்திரங்கள் எல்லாம் வந்து சான் பண்ணி அவங்க வந்து கிருஷ்ணரை உள்ள வரவேற்றாங்க. பொருளுரை: ஒரு மகாபுருஷரை வரவேற்பதற்குரிய வேத முறையானது வரவேற்கப்படுபவர்களிடம் பயபக்தியுடன் கூடிய மரியாதையான ஒரு சூழ்நிலையை உண்டாக்குகிறது. எதுக்காக அந்த இதெல்லாம் பண்றாங்க? அப்பனாதான் அந்த வரவேற்கக்கூடிய நபரை பத்தின ஒரு முக்கியத்துவம் மற்றவர்களுக்கு வந்து புரியும். இல்லை அப்படின்னு சொன்னா அந்த வந்திருக்கிறவருடைய முக்கியத்துவம் மற்றவர்களுக்கு வந்து புரியாது. நம்ம வந்தாங்கன்னா வாங்க சார் அப்படின்னு சொல்லி கேஷுவலா அவர் மேல தோள் மேல கை போட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனோம்னா அவர் உண்மையே ரொம்ப பெரிய ஆளா இருப்பாரு. அவர் அதை வந்து எதிர்பார்க்காதவங்க கூட இருக்கலாம். ஆனா அவருடைய அந்த மகத்துவம் மற்றவங்களுக்கு தெரியுமா, புரியுமா? அவங்க அதோடைய வேல்யூ புரிஞ்சு அதை வந்து யூஸ் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த ஒரு நன்மை கிடைப்பதற்காக நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு வரவேற்பு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் குரு மகாராஜ் வர்றாங்க, அவங்க எந்த விதமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பும் அவங்களுக்கு தேவையில்லை. அதை அவங்க எதிர்பார்க்க போறதும் கிடையாது. அப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, அப்படி பண்ணும்போது அன்னைக்கு வந்து பாக்குறதுக்காக பல பொதுமக்கள் வந்திருப்பாங்க. அப்போ அவங்க வந்து அவருடைய அந்த ஒரு முக்கியத்துவத்தை வந்து புரிஞ்சுப்பாங்க. ஓ, சாமி இப்ப ரொம்ப பெரியவர் போல தெரியுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு குரு அப்படின்லாம் ஒண்ணும் தெரியாது. புதுமக்கள் புதுசா வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியும், ஓ இந்த சாமி ரொம்ப பெரிய சாமியா இருப்பார் போலயே, அப்ப அவர்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம் அப்படின்னு வருவாங்க புதுமக்கள். இந்தியால இது பொதுவா நடக்கக்கூடியது. அவங்களுக்கு யாரு என்னன்னு தெரியாட்டினா கூட நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை பார்த்து என்ன பண்ணுவாங்க, ஓ ரொம்ப பெரியவரா இருப்பார் போல, எதுக்கு இவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கி வைப்போம், காசா பணமா, நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அப்ப என்னன்னா அது ஒரு சான்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு பக்தரோட ஒரு கனெக்ஷன் வர்றதுக்கு, அந்த தூய பக்தரோட ஒரு டச் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால என்ன ஆவாங்க, அவங்க வந்து அடுத்து ஸ்பிரிச்சுவலி வந்துட்டு ஒரு குரோ ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ அதனால அந்த ஒரு வரவேற்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால என்ன ஆகுது, மற்றவர்களுக்கு அந்த நபரை பத்தின ஒரு முக்கியத்துவம் புரியுது. ஓகே, இத்தகைய வரவேற்புக்குரிய மங்களகரமான ஒரு சூழலை மேலே குறிப்பிட்டுள்ளபடி சங்குகள், மலர்கள், தூபம், அலங்கரிக்கப்பட்ட யானைகள் மற்றும் வேதம் ஓதும் தகுதியுள்ள பிராமணர்கள் ஆகியவை உட்பட மற்ற எல்லா விஷயங்களையும் கொண்டிருக்க வேண்டும். எத்தனை கோயில்ல யானை வச்சிருக்கீங்க? யார் யார் கோயில்ல யானை வச்சிருக்கீங்க சொல்லுங்க. ஜெகன் பிரபு, நீங்க எந்த கோவில்? நாங்க ஓமன்ல இருக்க பிரபு, நாமாட்டா தான் பிரபு. எங்க கிட்ட ஒட்டகம் தான் இருக்கு, யானை இல்லைங்கிறீங்களா? ஓகே, எல்லா இஸ்கான்லயும் யானை வச்சிருக்கணும். அப்பனாதான் வந்து பகவானை வந்து ஊர்வலம் கூட்டிட்டு போக முடியும். மீதி யாருங்க பிரபு போடுறது? ஓகே, பதம் 19. வாரமுக்யாஸ்ச சதசோ யானைஸ்தர்சனோத்சுகா லசத்குண்டல நிர்பாத கபோலோ வதன ஸ்ரீயः. ராஜலட்சுமி தேவகி மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. மொழிபெயர்ப்பு பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாத. அதே சமயத்தில் பல நூற்றுக்கணக்கான பிரபலமான விலை மாதர்களும் பற்பல வாகனங்களில் முன்னேறி சென்றனர். அவர்கள் அனைவரும் பகவானை சந்திக்க பேராவல் கொண்டிருந்தனர். மேலும் அவர்களது அழகிய முகங்கள் பிரகாசிக்கும் காதணிகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தன. அது அவர்களுடைய நெற்றி அழகை அதிகரித்தது. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு, இந்த போன ஸ்லோகத்துல வந்து கடைசி 3 லைன் இருக்குல்ல பிரபு, அது புரியல பிரபு. வரவேற்பு நிகழ்ச்சி ஒன்று வரவேற்பவர் மற்றும் வரவேற்கப்படுபவர் ஆகிய இரு பிரிவினர்களும்
உள்ள பூரணமான நேர்மையை ஆதாரமாக கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னா பிரபு. ஓகே, அதை நான் படிக்கலையா? இத்தகைய வரவேற்பு நிகழ்ச்சி ஒன்று வரவேற்பவர் மற்றும் வரவேற்கப்படுவர் ஆகிய இரு பிரிவினரிடமும் உள்ள பூரணமான நேர்மையை ஆதாரமாக கொண்டிருக்க வேண்டும். அதாவது என்ன அர்த்தம்னா, கூப்பிடுற இப்ப யாரை நம்ம இன்வைட் பண்ணியிருக்கிறோமோ அந்த நபரும் வந்துட்டு ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான நபரா இருக்கணும். கூப்பிட்ட நம்ம பர்ஃபெக்டா இருக்கிறோமோ இல்லையோ, ஆனா உண்மை இருக்கணும். என்னன்னா, அவரை வந்து நம்ம கூப்பிட்டு இருக்கிற என்ன சொல்றது, ஜஸ்ட் வந்து ஒரு வெளிப்படையா அப்படியே ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறது. ஆனா உள்ளுக்குள்ள இவருக்கு போய் இவ்வளவு வேலை நான் பண்ண வேண்டியிருக்கு, இவரை போய் இப்படி நான் ரிசீவ் பண்ண வேண்டியதா இருக்கு, இவருக்கு வந்து நான் நமஸ்காரம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு வந்து உள்ளுக்குள்ள வந்து நமக்கு அது கொஞ்சம் வருத்தமா இருக்கும், பொறாமையா இருக்கும். எஸ்பெஷலி சிக்ஷாஷ்டகத்துல வந்து 2வது ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, துர்தெய்வம் ஈத்ருசம் யுகஜானி நானூறு ஆகா. ஸோ அதுக்கு வந்துட்டு விளக்கம் கொடுக்கும்போது பக்தி வினோத் தாக்கூர் வந்து என்ன சொல்றாருன்னா, துர்தெய்வம்னா என்னன்னா, நம்ம வந்து அபராதம் பண்றோம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளுடைய துரதிர்ஷ்டம்னு அர்த்தம். ஓகே, துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னா எதெல்லாம் வந்து துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னா, ஒரு குருவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்டை பார்த்து இந்த நபர் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து பொறாமப்படுறாரு. என்ன இவருக்கு வந்து இவ்வளவு மரியாதையா, ஏன் எனக்கு கிடைக்க கூடாதா, நான் தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு என்ன இவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணவன், எனக்கு வந்து மரியாதை இல்லை, அவருக்கு ஏன் மரியாதை கிடைக்கணும். ரியலா வந்து இந்த மாதிரிலாம் நடக்கிறது உண்டு. அது நமக்கு டைஜஸ்ட் பண்ண முடியுதோ இல்லையோ, பட் நடக்கிறது உண்டு. அந்த மாதிரி குருவுக்கு மேலேயே பொறாமப்படுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய துரதிர்ஷ்டம் நமக்கு. அதனால யுகஜானி நானூறு ஆகா, நமக்கு வந்துட்டு பகவானுக்கு மேலேயோ அந்த நாமத்துக்கு மேலேயோ ருசி வராது. ஸோ அது மாதிரி இங்க வந்து அந்த பகவானை நம்ம ரிசீவ் பண்றோமோ இல்ல குருவை ரிசீவ் பண்ணும் போதோ அந்த ஒரு ஒரு உண்மை தன்மை இருக்கணும். அதுல உண்மையிலேயே அவங்கள வந்து நம்ம மதிக்கணும், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்ககிட்ட பணிவா நடந்துக்கணும். இந்த பணிவுங்கிறது வந்துட்டு ஆக்டிங்கா இருக்கக்கூடாது, அது உண்மையா இருக்கணும். அதுதான் இங்க பிரபுபாதர் வந்து சொல்றாரு. ஏன்னா ஜென்ரலா ஒரு டிவோட்டி இன்னொரு கோவிலுக்கு போறாருன்னா பார்த்த உடனே ஹரே கிருஷ்ணா பிரபு, வாங்க பிரபு, எங்க கோயிலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் பிரபு, உங்க அசோசியேஷன் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் பிரபு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா எத்தனை நாள் இருப்பீங்கன்னு கேட்பாங்க. நீங்க வந்து எங்க கோயில்ல எத்தனை நாள் பிரபு இருப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்க ஷெடியூல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க எவ்வளவு நாள் இருக்கிறீங்கன்னு முன்னாடியே சொல்லிருங்க. சோ அசோசியேஷன் தான் வேணும், ரொம்ப சந்தோஷம் தானே நினைக்கிறீங்க, அப்போ வச்சுக்க வேண்டியதானே. இல்ல எத்தனை நாள் இருப்பீங்கன்னு சொல்லிருங்க. அதுதான் வந்து டூப்ளிசிட்டி. ஓகே மாதாஜி. ஓகே பிரபு. ஓகே, இப்ப 19வது ஸ்லோகத்துக்கு வந்து நான் இது மாதிரி விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்காது. அது பொருளுரையில பிரபுபாதர் சொல்லியிருக்கிறத வந்து படிச்சிருவோம், அது பெஸ்டா இருக்கும். ஸோ பொருளுரை, விலைமாதர்கள் பகவானின் பக்தர்களாக இருப்பார்களானால் அவர்களை கூட நாம் வெறுத்து ஒதுக்க கூடாது. பகவானின் நேர்மையுள்ள பக்தர்களாக இருக்கும் பல விலைமாதர்கள் இந்தியாவில் உள்ள பெரிய நகரங்களில் இன்றும் உள்ளனர். சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் சமூகத்தின் போற்றத்தகாத ஒரு தொழிலை ஏற்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஒருவர் உட்படக்கூடும். ஆனால் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வதில் அது ஒருவருக்கு தடையை ஏற்படுத்துவதில்லை. பகவானின் பக்தி தொண்டை எச்சூழ்நிலையும் தடுக்க முடியாது. அக்காலத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வாழ்ந்து வந்த துவாரகை போன்ற ஒரு நகரத்திலும் கூட விலைமாதர்கள் இருந்தனர் என்பது தெளிவாகிறது. சமூகத்தை சரியாக பராமரிப்பதற்கு விலைமாதர்களும் தேவைதான் என்பதை இது குறிக்கிறது. அரசாங்கம் சாராய கடைகளை திறக்கிறது, ஆனால் சாராயம் குடிப்பதை அரசாங்கம் தூண்டுகிறது என்பது இதன் பொருள் அல்ல. கருத்து என்னவெனில், எவ்வளவு விலையானாலும் சாராயம் குடிப்பதை ஒரு பிரிவினர் நிறுத்த மாட்டார்கள். இத கேட்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப சந்தோஷப்படும், பிரபுபாதரே இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. சோ பெரிய நகரங்களில் மதுவிலக்கு சட்டவிரோதமான சாராய கடத்தலை தூண்டி இருப்பது அனுபவ உண்மையாகும். அதை தடுக்கிறதுக்கு தான் அப்படி பண்றாங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதை போலவே வீட்டில் திருப்தி அடையாதவர்களுக்கு இத்தகைய சலுகைகள் தேவைப்படுகின்றன. மேலும் விலைமகள் இல்லை எனில் இத்தகைய இழிவான மக்கள் மற்றவர்களை விபச்சாரத்தில் ஈடுபட தூண்டுவார்கள். கடைத்தெருவில் விலைமாதர்கள் இருப்பது நல்லதுதான். இதனால் சமூகத்தின் புனிதத்தன்மை காப்பாற்றப்படும். சமூகத்திற்கிடையில் விலைமாதர்களை ஆதரிப்பதை விட
விலைமாதர்களை கொண்ட ஒரு பிரிவினரை பராமரிப்பது நல்லது. பகவானின் பக்தர்களாக இருக்கும்படி அனைவருக்கும் அறிவு புகட்டுவதுதான் உண்மையான சீர்திருத்தமாகும். இது எல்லா வகையான சீர்கேடுகளையும் தடுத்துவிடும். பிரபுபாதர் சொன்னதுதான் இது. ஓகே, அதுக்கு கீழே வந்து பிரபுபாதர் வந்து பில்வமங்கல டாக்கூருடைய ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறாரு. அவர் எப்படி வந்து ஒரு பெண்கிட்ட அட்ராக்ட் ஆனாரு, அப்புறமா எப்படி வந்து பக்தரா மாறினாருங்கிறத பிரபுபாதர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பிரபுபாதரோட பகவத்கீதையில ஒரு ஸ்லோகத்தை வந்து கோட் பண்ணி சொல்றாரு. இந்த மாதிரி இவங்க எல்லாம் கூட எனக்கு வந்துட்டு பக்தி தொண்டு வந்து பண்ணி அவங்களும் பூர்ணத்துவம் அடையலாங்கிறதையும் பிரபுபாதர் வந்து சொல்றாரு. ஸோ அதனால இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம வந்து அவங்கள நம்ம அவமதிக்கணுன்ற அவசியம் இல்லை. அவங்களும் பக்தர்களாக மாறுறதுக்கு முடியும். மாறினாங்கன்னா அவங்கள அதே மாதிரியே நம்ம பக்தர்களாவே ரெஸ்பெக்டும் பண்ணணும். அது நம்மளுடைய கடமை. அதுதான் இங்க பிரபுபாதர் வந்து சொல்றாங்க. பதம் 20. நடனர்த்தக கந்தர்வா சூதமாகத வந்தின காயந்தி சோத்தம ஸ்லோக சரிதானி அத்புதானி ச. பிரதிரூப மதஜி இல்லைங்களா? பிரதிபிரதா ராஜேஸ்வரி மதாஜி. பிரபு என்னைய சொல்ல நெக்ஸ்ட் நீங்க திருப்பா மதஜிப்பா கண்ணு வலியும் பிரபு அவங்களால படிக்க முடியாது சொல்ல சொன்னாங்க. ஓகே மதாஜி. ராஜலட்சுமி மதாஜி படி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம்ஸ் பிரபு. மொழிபெயர்ப்பு பை ஜெய் ஸ்ரீல பிரபாத். ஸ்ரீல பிரபாத் கி ஜெய். கை தேர்ந்த நாடக ஆசிரியர்கள், கலைஞர்கள், நாட்டியம் ஆடுபவர்கள், சரித்திர ஆசிரியர்கள், பாடகர்கள், வம்ச வரலாறு எழுதுபவர்கள் மற்றும் கற்றறிந்த பேச்சாளர்கள் ஆகிய அனைவரும் பகவானின் அற்புத திருவிளையாடல்களில் ஊக்கம் கொண்டு அவருக்குரிய விஷயதானங்களை அளித்தவாறு தொடர்ந்து செல்கின்றனர். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி வரவேற்புல என்னென்ன முக்கிய அம்சங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ இந்த ஸ்லோகத்திலையும் வந்து தொடர்ந்து சொல்றாங்க. என்னென்ன முக்கிய அம்சங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கைதேர்ந்த நாடக ஆசிரியர்கள். நாடக ஆசிரியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்நேரம் வந்து ப்ரொசஷன் போயிட்டு இருக்கும்போது என்ன டிராமா போட்டு காமிப்பாங்களா? அந்நேரம் அவங்க டிராமா போட்டு காமிக்க முடியாது. பட் அந்த மாதிரியான ஒரு காட்சியை வந்து பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்து வந்து வரக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல்ல என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இதையெல்லாம் வந்து குறிப்பெடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு காட்சியை வந்து நாடகமா அரங்கேற்றி காமிப்பாங்க. ஸோ அது வந்து சில நேரம் பகவான் இருக்கிற நேரம், இல்லை பகவான் துவாரகையில இல்லாத நேரம்லாம் இது வந்து செஞ்சு காமிக்கும் போது அவங்களுக்கு எல்லாம் அந்த பிரிவை வந்து தாங்கிக்கிறதுக்கு அது ஒரு வழியா இருக்கும். அந்த மாதிரி நாடகத்தெல்லாம் பார்த்து அவங்க கிருஷ்ணருடைய அந்த பிரிவை மறக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் அது மாதிரி கலைஞர்கள், நாட்டியம் ஆடுபவர்கள் அவங்கெல்லாம் ஓகே. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பகவானை வந்து வரவேற்கிறதுக்காக டான்ஸ் ஆடுறாங்க. அப்புறமா சரித்திர ஆசிரியர்கள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ அந்த மாதிரி சரித்திர ஆசிரியர் தான் வியாசதேவர். வியாசதேவர் அது மாதிரி வந்து நோட்ஸ் பண்ணதுனாலதான் நமக்கு வந்துட்டு என்னாச்சு, மகாபாரதம் கிடைச்சது இல்லையா? அவர் ஒரு சரித்திர ஆசிரியர். மகாபாரதத்தை அவர் எக்ஸாக்ட் அவர் அந்த நேரத்துல இருந்தவர், அதை அவர் வந்து எழுதுறதுனால நமக்கு வந்து என்னாச்சு, மகாபாரதம் நமக்கு வந்து கிடைச்சது. இந்த மாதிரி பாண்டவர்கள் இது பண்ணாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் வந்து குறிப்பெடுத்துக்கிட்டே வருவாங்க. அப்புறம் சரித்திர ஆசிரியர்கள், பாடகர்கள் என்ன பண்ணுவாங்க, நல்ல அழகான பாடல்களை பாடி உற்சாகமா வரவேற்பாங்க. அப்புறம் வந்து வம்ச வரலாறு எழுதுபவர்கள், கிட்டத்தட்ட அவங்களும் சரித்திர ஆசிரியர்கள் 2 பேருமே ஒண்ணுதான். ஸோ அவங்களாம் இந்த மாதிரி எல்லா ஈவெண்ட்டும் பார்க்கணும். அப்பதான் அவங்க அதை வந்து குறிப்பு எடுத்து வைக்க முடியும். ஸோ அது பேச்சாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்நேரம் பகவான் கிட்ட வந்து வீரவசனம் இல்லை ஏதோ வந்து பேசி காமிச்சிட்டு இருக்க முடியாது. பட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நல்ல பேச்சாளர்கள் பகவான் வர்றதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நல்லா இந்த மாதிரி வந்து பகவான் வர்றாரு, எல்லாரும் வந்து ரெடியா இருங்க, நீங்க வந்து வரவேறுங்க அப்படின்னு சொல்லி சம்திங் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் அவங்க வந்து பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பகவானின் அற்புத திருவிளையாடல்களில் ஊக்கம் கொண்டு
இவங்க எல்லாம் வந்து பகவானுடைய அந்த அற்புதமான அந்த லீலைகள்லையும் அவருடைய அந்த உள்ளங்கவர் தோற்றத்தினாலையும் அட்ராக்ட் ஆகி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவரை வந்து பார்க்க வர்றாங்க. அதே நேரத்துல என்ன நடக்குது, அவரவருக்குரிய விஷய தானங்களை அளித்தவாறு தொடர்ந்து சென்றனர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரவருக்குரிய விஷய தானங்களை கொடுத்தார்கள்னு என்ன அர்த்தம்? ஹரே கிருஷ்ணா பிரபு, அவங்கவுங்களுக்கு இருக்க டேலண்ட்ஸ் பகவானுக்காக கொடுத்தாங்க பிரபு. வெரி குட். அதாவது விஷய தானம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர்களுடைய திறமை. அந்த விஷய தானம்னா அதுதான், அவங்கவுங்க எது எதுல வந்து டேலண்டடா இருக்கிறாங்களோ அதை வந்து என்ன பண்றாங்க, அந்த தானங்களைன்னா என்ன அர்த்தம்? தானங்களைனா மக்கள் எல்லாருக்குமே அதை வந்து ஃப்ரீயா வந்து செஞ்சு காமிச்சிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ டான்ஸ் ஆடுறவங்க இருக்கிறாங்க, பாடகர்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, அந்தந்த இடத்துல அவங்க ஒரு 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 ப்ராக்டிஸ் அவங்க வந்து பண்ணி காமிக்கிறாங்க. அதை பார்த்து மக்கள் எல்லாம் உற்சாகமா இருப்பாங்க. பரவாயில்ல, பகவான் வந்த உடனே அது ஒரு ஃபெஸ்டிவல் வந்தா நமக்கு எவ்வளவு தூரம் சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அந்த ஃபெஸ்டிவல்ல இந்த மாதிரி பல ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப உற்சாகமா இருக்கும். ஸோ அது மாதிரிதான். ஓகே, பொருளுரை. நாடக ஆசிரியர்கள், கலைஞர்கள், நாட்டியம் ஆடுபவர்கள், பாடகர்கள், சரித்திர ஆசிரியர்கள், வம்ச வரலாறு எழுதுபவர்கள், பொது பேச்சாளர்கள் போன்றவர்களின் சேவை 5000 ஆண்டுகளுக்கு முன்பு மக்களுக்கு தேவைப்பட்டதாக காணப்படுகிறது. நாட்டியம் ஆடுபவர்கள், பாடகர்கள் மற்றும் நடிகர்கள் பெரும்பாலும் சூத்திரர் பிரிவிலிருந்து வருகின்றனர். ஆனால் கற்றறிந்த சரித்திர ஆசிரியர்கள், வம்ச வரலாறு எழுதுபவர்கள் மற்றும் பொது பேச்சாளர்கள் ஆகியோர் பிராமணர் பிரிவிலிருந்து வருகின்றனர். அவர்கள் அனைவரும் வெவ்வேறு பிரிவுகளைச் சேர்ந்தவர்களாவர். அவரவர் குடும்பங்களிலிருந்து அத்தகைய பயிற்சிகளை அவர்கள் பெற்றுள்ளனர். இவர்கள் அனைவரும் வெவ்வேறு யுகங்களில் நிகழ்ந்த பகவானின் அமானுஷ்யமான செயல்களை பற்றி மட்டுமே விவரிப்பார்கள், சாதாரண நிகழ்ச்சிகளே அல்ல. மேலும் அச்செயல்களை கால கிரமப்படி உள்ளவை அல்ல. எல்லா புராணங்களும் பரம புருஷரை பற்றி மட்டுமே விவரிக்கப்பட்ட சரித்திர உண்மைகளாகும். மேலும் அவை வெவ்வேறு யுகங்களில், நேரங்களிலும் மற்றும் கிரகங்களிலும் நிகழ்ந்தவையாகும். எனவே இவற்றில் காலக்கிரமம் காணப்படுவதில்லை. எனவே நவீன சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் இவற்றில் சம்பந்தத்தை கண்டுபிடிக்க முடியாது. இதனால் புராணங்கள் அனைத்தும் கற்பனையான கதைகள் மட்டுமே என்று அதிகாரப்பூர்வமற்ற முறையில் அவர்கள் குறிப்பு சொல்கின்றனர். ஸோ இது மாதிரியான விஷயம் நமக்கு வந்துட்டு கிராமங்கள்ல நம்ம வந்து பார்த்துருப்போம். நான் சின்ன வயதுல இருக்கும் போதும் எங்களுடைய கிராமங்கள்ல இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறது உண்டு. அந்த மாதிரி ஒரு திருவிழான்னு வந்தா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து நாடகம் போடுறவங்களை கூட்டு வருவாங்க. நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் வந்தாங்கனாலும் இதே மாதிரிதான் வந்து வரவேற்பாங்க. இதெல்லாம் வந்து இயல்பான ஒண்ணு. ஸோ பிரபுபாதர் இங்க வந்து கிளாசிபிகேஷன் பண்ணி காமிக்கிறாங்க, எந்தெந்த வேலை எந்தெந்த பிரிவை சேர்ந்தவர்கள் செய்யறாங்க அப்படிங்கிறதையும். ஸோ அதுல சூத்திரர் பிரிவினர்கள் அவங்க கலைஞர்கள், அது ஒண்ணு. அப்புறம் அந்த சரித்திர குறிப்பு எழுதுறவங்களாம் பிராமணர்கள் அப்படிங்கிறத வந்து பிரபுபாதர் வந்து இங்க சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி எல்லா வர்ணத்தவர்களும் பகவானுடைய சேவையில ஈடுபடுறாங்கிறதா ரொம்ப முக்கியம். ஸோ பகவானுடைய சேவையில இவங்க ஈடுபடலாம், அவங்க ஈடுபடக்கூடாதுன்றது எந்த ஒரு தடையுமே இல்லை. எல்லாருமே பகவானுடைய சேவையில ஈடுபட முடியும். அதுதான் இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல அந்த விலை மாதர்களையும் நம்ம வந்து பார்த்தோம். ஒரு விலை மாதர்கள் கூட வந்து பகவானுடைய சேவையில ஈடுபட முடியும்னா ஏன் வந்து மற்ற பிரிவினர்களால ஈடுபட முடியாது? எல்லாருமே ஈடுபடலாம். பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் பூர்ணமானவர். இவங்களுடைய அதாவது நம்மளுடைய ஒரு களங்கம் அவரை வந்து களங்கப்படுத்த முடியாது. அப்படின்னா நம்ம தான் வந்து பகவானோட பெரிய ஆளா இருப்போம். என்னுடைய ஒரு களங்கம் பகவானை களங்கப்படுத்தும் அப்படின்னு சொன்னா அப்ப நான் தான் பகவானோட பெரிய ஆள். அது நடக்க போறதில்ல, அது வாய்ப்பு இல்லை. பகவான் சூரியன் மாதிரி, அவரை எந்த ஒரு களங்கமும் டச் பண்ண முடியாது. ஸோ அதனால அவருடைய சேவையில எல்லாரும் ஈடுபடுறதுக்கு உரிமை இருக்கு. அதுதான் முக்கியமானது. இட்ஸ் அ பர்த் ரைட். அது வந்து ஒருத்தருக்குமே அந்த உரிமை இருக்கு பகவானுடைய சேவையில ஈடுபடுறதுக்கு. அதை யாருக்கும் தடுக்கிறதுக்கு உரிமை இல்லை. அதுதான் முக்கியம். ஸ்லோகம் 21. ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த இந்த விவரத்துல இருந்து இப்ப நிறைய பேர் என்னன்னா, சம்டைம் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா கணவர் இறந்தவர்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க சம்டைம் வந்து குருமார்கள் வராங்களோ இல்லை பகவானுக்கு ஆராதனை செய்கிறாங்களோ, இந்த விதவைகளை வந்து செய்ய விட மாட்டாங்க. அதாவது கணவர் இருக்கிறவங்க தான் இதை செய்கிறாங்க. பட்டு இதை நான் யோசித்திருக்கேன். பகவான் வந்து பூரணமானவர், பகவானுக்கு எந்த எஃபெக்டும் இல்லை.
ஆனா இந்த மாதிரி உள்ளவங்களை செய்ய வேண்டாம்னு சொல்றதும் ஒரு ஒரு விதமான, ஏன்னா பக்தியில வந்து இது இது அற்பாற்பட்டது இல்ல. ஸோ அந்த சூழலை பார்க்கும்போது இதை ஏன் நம்ம ஸ்டில் வந்து இதை பின்பற்றிட்டு வரோம்? ஏன்னா மங்களங்கள் நம்ம இந்த மாதிரி ஒரு செய்யறது வந்து பகவானுக்கு செய்யுது, ஆனா எந்த எஃபெக்டும் அவருக்கு இல்லையே. சரி, ஏன் நம்ம இதை பின்பற்றோம் அப்படின்றது தான் என்னோட கேள்வி. நல்ல கேள்வி கேட்டீங்க. கண்டிப்பா வந்து இது நிறைய பேரை பாதிச்சிருக்கலாம். ஸோ அதாவது பகவான் கம்ப்ளீட்டா வந்து டிரான்சென்டென்டல், அவர் சுப்ரீம், இது எல்லாமே ஓகே தான். ஆனா பகவானே வந்து இங்க பௌதிக உலகத்துல வந்து அவதரிக்கும் போது என்ன பண்றாரு, அவர் வந்து நேர காலம் எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறார். மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கணும்னா அவர் போய் வந்துட்டு சகாதேவன்ட்ட கேட்கிறாரு, என்னைக்கு ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அவர் அதை கேட்கணுன்ற அவசியமே இல்லையே, ஏன் அதை கேட்கிறாரு? ஸோ பகவான் இந்த பௌதிக உலகத்துக்குள்ள வரும்போது அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் எல்லா விதமான நியமங்களையும் வந்து கடைப்பிடிக்கிறார். ஏன்னா அந்த வேதங்கள்ல நியமத்தை கொடுத்ததே அவர் தான். அப்ப அவரே அதை கடைப்பிடிக்கல அப்படின்னு சொன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதனால அதே மாதிரி தான் சாஸ்திரங்கள்ல சில விஷயங்கள் வந்து எப்படி இப்போ நமக்கு உபதேசாமிர்தத்துல சொல்லியிருக்கிறாங்க, பக்திக்கு அனுகூலமானதை ஏத்துக்கணும், பிரதிகூலமானதை விடணும்னு சொல்றாங்க. பக்தி தான் வந்து பகவான மாதிரியே பக்தியும் சுதந்திரமானது தான். பக்தி கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ட். ஏன்னா பக்தி வந்து பகவானுடைய இன்டர்னல் பொட்டன்சி அது வந்து. அப்போ பகவானுக்கும் பக்திக்குமே வித்தியாசம் கிடையாது. அப்போ அந்த பக்தி தொண்டுல நம்ம ஏன் வந்து ஆஹ் இதுக்கு சாதகமானது பாதகமானதுன்னு என்ன இருக்கு? பக்திக்கு இருக்கக்கூடிய சக்திக்கு எல்லாத்தையுமே சாதகமானதை ஆக்க முடியுமே அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். அது அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, அதை பயிற்சி பண்ணக்கூடியவங்க அந்த மாதிரியான ஒரு நிலைமையில கிடையாது. ஸோ அதனால அந்த பக்தி அந்த ஒரு பொட்டன்சியோட வந்து செயல்படாது. ஸோ அது மாதிரி தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து என்ன சொல்லிட முடியாது, பக்தி எல்லாத்துக்குமே வந்து அப்பாற்பட்டது, அதனால நம்ம ஏன் இது கடைப்பிடிக்கணும் அது கடைப்பிடிக்கணும்னு நம்ம வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா இந்த விதிக்கப்பட்ட விதிமுறைகள் அப்படிங்கிறது பகவானால தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதை கடைபிடிக்கிறதன் மூலமா நம்ம வந்து தூய்மை அடைகிறோங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இங்க வந்து நம்மளை வந்து அடக்குமுறையோ ஒடுக்குமுறையோ பண்றாங்கன்னு வந்து நம்ம நினைச்சுக்க கூடாது. அதன் மூலமா நம்ம தூய்மை அடைகிறோங்கிறத தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நான் நேற்று கூட வந்து சொன்னேன், அந்த மாதிரி ஒரு அம்மா கணவர் தவறினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு சமைக்கிறதுலேயே இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு அப்படின்றது மாதிரி நான் சொன்னேன். அதனால அது என்ன அர்த்தம், அவங்கள அது வந்து அந்த மாதிரி ஒரு அன்பு இருக்கிறது அது வந்து காமிக்குது. அவங்க அது மாதிரி அவங்களே முன் வந்து மற்ற காரியங்கள்ல அவங்க முன்னாடி நிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க அந்த சட்டத்தை மதித்து அவங்க வந்து தங்களை வந்து தனிமைப்படுத்திக்கும் போது அது அவங்கள தூய்மைப்படுத்துறதுக்கு உதவுது. நம்ம சாஸ்திர விதிகளை கடைபிடிக்கிறதுனால நம்ம தூய்மை அடையதான் செய்யறோமே தவிர நமக்கு அதனால எந்த விதமான ஒரு நஷ்டமும் இல்லைங்கிறத முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால அந்த சடங்கு நம்மளை வந்து அது ஒரு ஒடுக்குமுறையா நம்ம வந்து பார்க்க கூடாது. புரியுதா மாதாஜி? புரியுதுங்க பிரபு. நன்றி நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சாரி. ஓகே, பதம் 21 இல்லையா? பகவான் தத்ர பந்தூனாம் பௌராணாம் அனுவர்த்தினாம் யதா விதி உபசங்கம்ய சர்வேஷாமானமாததே. சாந்தமாலினி மாதாஜி. சாந்தமாலினி மாதாஜி. பிரபு நாங்களாம் படிக்கல பிரபு. மாதாஜி அன்மியூட் பண்ணிக்கங்க மாதாஜி. சாந்தமாலினி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வரவேற்று உபசரிக்க வந்திருந்த நண்பர்கள், உறவினர்கள், பிரஜைகள் முதலான மற்ற அனைவரையும் அணுகிய பகவான் அவர்களில் ஒருவருக்கும் தகுந்த வணக்கத்தையும் மரியாதையும் செலுத்தினார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. பகவான் தத்ர பந்தூனாம் பௌராணாம், பகவானை வந்து பார்க்க வந்தவங்கள வந்து யார் யாரு அப்படின்னா நண்பர்கள், பௌராணம்னா பிரஜைகள். அவங்கெல்லாம் அவரை வந்து அனுசரிக்கிறதுக்கு ரொம்ப உற்சாகமா வந்தாங்க. ஸோ அதனால அவங்களுடைய அந்த அன்பு, அந்த அந்த அன்பான அந்த வரவேற்புல பகவான் வந்து கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபைடு.
என்னுடைய பிரஜைகள் இவ்வளவு அன்பா வந்து வரவேற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. அதனால அவர் என்ன பண்ணாரு, யதாவிதி உபசங்கம்ய சர்வேஷா மானமாததே. அதனால ஒருத்தவங்களையும் அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க எப்படி வந்து ரிசீவ் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து என்ன பண்ணாரு, அவர் வந்து அவங்க கிட்ட நடந்துக்கிட்டாரு. ஜஸ்ட் லைக் எ மிரர். ஒரு மிரர் முன்னாடி வந்து யார் என்ன மாதிரி செஞ்சாலும் அந்த மிரர்ல அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரியே வந்து பகவான் வந்து என்ன பண்ணாரு, ஒருத்தவங்க வந்து சிரிச்சுட்டு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுல எங்களுக்கு திரும்ப உயிர் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, அவரு வந்து உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் உயிர் வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்டையும் அவங்க எப்படி வந்து அந்த அன்பை வெளிப்படுத்தினாங்களோ டிட்டோ அப்படியே அதை வந்து அவங்களுக்கு வந்து திரும்ப பண்ணார். ஸோ அதுதான் வந்து பகவான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சிலரை வந்து ஒண்ணுமே பண்ணாட்டினா கூட அதை ரொம்ப உயர்வா பேசுவோம். சிலர் ரொம்ப வந்து உண்மையிலேயே நல்லாவே பண்ணியிருப்பாங்க, ஆனா நம்ம அதை கண்டுக்கவே மாட்டோம். காரணம் வேற ஏதாவது இருக்கும் பின்னாடி. அவங்க அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டாங்கல்ல, இது எனக்கு சான்ஸ் இன்னைக்கு அவங்கள வந்துட்டு நான் இக்னோர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அது எல்லாத்துலயும் நம்ம வந்து ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனா பகவான் வந்து அப்படி இல்லை. அவர் வந்து ரொம்ப ரொம்ப கருணாமயமானவர். அவர் வந்து அவர்கிட்ட ஒருத்தவங்க வந்து தப்பா நடந்துட்டு அதுக்கப்புறமா முன்னாடி வந்து சிரிச்சா முன்னாடி பண்ண தப்ப மறந்துடுவாரு. அப்படியா அவன் அப்படி பண்ணானா அப்படின்னு கேட்பாரு. அதாவது ரங்கநாதர் வந்து அவர் வந்து தெற்கு பக்கமா வந்து படுத்திருப்பாரு. ஸோ அதனால ஏன் வந்து தெற்கு பக்கமா படுத்திருக்கிறாருன்னு ஒரு கேள்வி இருக்கும். அது வந்து விபீஷணனுக்காக அவர் வந்து லங்கையை நோக்கி படுத்திருக்கிறாருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல இல்ல நான் சொல்ல வந்தது வேற. அதாவது லக்ஷ்மி தேவி வந்து அவங்கள வந்து சில நேரத்துல வந்து பக்தர்கள் வந்து கொஞ்சம் கம்மியா சொல்லிடுவாங்க. அப்போ லக்ஷ்மி தேவிக்கு வந்து கோவம் வரும். என்ன உங்க ஆளுங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, என்னைய வந்து உங்களோட கம்மியா பேசிட்டு இருக்கிறாங்க, நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி தேவி வந்து பெருமாள்கிட்ட கேட்பாங்களாம். அப்போ அவர் வந்து அப்படியா என் பக்தனா அப்படி சொன்னா அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டானே, என் பக்தன்லாம் அப்படி பேசுறதே கிடையாதே, நான் அப்படி ட்ரைனிங் கொடுக்குறதே இல்லையே, அவங்களுக்குலாம் நியூ பக்தா ட்ரைனிங்லேயே நான் ப்ராப்பரா எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்றேனே, அப்படியா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாராம். ஆமா அந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு ஆழ்வார் இப்படித்தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி தேவி அதை வந்து சொல்லுவாங்களாம். உடனே அவர் வந்து பெருமாள் வந்து அப்படியா என்னோட பக்தன் வந்து அதை செய்யான், அப்படியே செஞ்சிருந்தாலும் நல்லதே செய்வான். அவன் வந்து பெருமாள் என்ன சொல்லுவாராம், என் பக்தன் வந்து அப்படி பண்றது இல்ல, அப்படியே பண்ணா கூட அது நல்லதாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாராம். அந்த மாதிரி வந்து பகவான் வந்து என்ன பண்றது இல்ல, தன்னுடைய பக்தனை வந்து விட்டு கொடுக்கறதே கிடையாது. ஸோ அதனால யார் எந்த மாதிரி வந்து அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி திரும்ப வந்து கொடுத்துடுறாரு பகவான். ஓகே. பொருளுரை. பரமபுருஷ பகவான் அவரது பக்தர்களின் உணர்ச்சிகளை பரிமாறிக்கொள்ள முடியாத ஜடமான பொருளோ அல்லது அருவமானவரோ அல்ல. இங்கு யதாவிதி அல்லது தகுதிக்கேற்ற முறையில் என்னும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். அவரது வெவ்வேறு நண்பர்கள் மற்றும் பக்தர்களின் தகுதிகளுக்கு ஏற்ற முறையில் அவர்களுடன் அன்பு பரிமாற்றம் கொள்கிறார். தூய பக்தர்கள் ஒரே வகையினர் ஆவர். ஏனெனில் அவர்களது தொண்டுக்குரியவர் பகவானை தவிர வேறொருவரும் இல்லை. ஆகவே பகவானும் அத்தகைய தூய பக்தருடன் அவர்களது தகுதிக்கு ஏற்றவாறு அவருடைய எல்லா விவகாரங்களிலும் எப்பொழுதும் கவனம் செலுத்தி அவர்களுடன் அன்பு பரிமாற்றம் கொள்கிறார். இது நம்மளே வந்து நம்மளுடைய லைஃப்ல நமக்கு ஏத்த மாதிரி கூட வந்து இந்த அனுபவத்துல நம்ம வந்து பார்க்கலாம். பகவான் வந்து எப்படி நம்ம கூடயும் பண்ணதான் செய்யறாரு. பட் என்ன, நமக்கு இப்ப பகவானை இந்த மாதிரி நேரா பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு வேணா நமக்கு இன்னும் இல்லாம வராம இருந்திருக்கலாம். பட் கண்டிப்பா வந்து நம்ம கூடயும் பகவான் வந்து என்ன பண்றாரு, அந்த அன்பு பரிமாற்றம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு, இல்லைன்னே கிடையாது இல்லையா. சோ அவர் அருவமானவர் என்று முடிவு செய்யும் மற்றவர்களும் உள்ளனர். எனவே பகவானும் அவருடைய விஷயத்தில் தனிப்பட்ட சொந்த அக்கறை செலுத்திக் கொள்வதில்லை. ஒருவரது ஆன்மீக முன்னேற்றத்திற்கேற்ப அனைவரையும் அவர் திருப்திப்படுத்துகிறார். அத்தகைய அன்பு பரிமாற்றத்தின் ஒரு மாதிரியை அவருக்கு வரவேற்பளித்த ஒவ்வொரு நபரிடமும் இங்கு அவர் வெளிப்படுத்தினார். அவ்வளவுதான். சோ அவர் அருவமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கூட அவர் வந்து ஒன்றும் வந்து டீலிங் வச்சுக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களே அவர் இல்லைன்னு சொல்லும் போது பாருங்க அவங்க கிட்ட போய் அவர் நின்றுட்டு இருக்கணும் இல்லையா.
அதனால அவங்கள அவர் கண்டுக்க போறது கிடையாது. ஆனா யார் ஒருத்தவங்க என்னுடைய பகவான், அவருக்கு நான் ஏதாவது பண்ணணும், ஏதாவது நான் கொடுக்கணும், அவரை நான் பாத்திர மாட்டேனா அப்படின்னு சொல்லி இயங்கக்கூடிய அந்த பக்தர்கள் எல்லாம் பகவான் வந்து என்ன பண்ணுவாரு, ரொம்ப ஸ்பெஷலா வந்து ட்ரீட் பண்ணுவார். அதெல்லாம் வந்து அனுபவிச்சா ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அது நமக்கு வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டிருந்தா தான் அதை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். ஆக்சுவலா ஒரு வாட்டி நான் வந்து உடுப்பி போயிருந்தேன். அப்போ அந்த உடுப்பி போயிருக்கும் போது வந்துட்டு பயங்கர டயர்டு, பயங்கரமா பசிக்குது. அப்போ வந்து ஆஹ் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்கிறேன் நான் அங்க. நான் நினைச்சேன் அங்கதான் ஸ்டே பண்ண போறோம். ஸோ சாயங்காலமா வந்து பகவானை பார்த்துக்கலாம். முதல்ல எனக்கு சாப்பாடு தான் வேணும். எங்கப்பா அந்த அன்னதானம் நடக்குது, சொல்லுங்க போய் பிரசாதம் சாப்பிட்டுக்கிறேன் அப்பதான் திரும்ப உயிர் வருங்கிற மாதிரியான ஒரு நிலைமை. அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கர பசியில வந்து இருக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கிறேன். எந்த கியூ எங்க போகுதுன்னே தெரியல. ஒரு கியூ வழியா நான் உள்ள போனேன். போனா அங்க வந்து போய் வந்துட்டு நானு அந்த உடுப்பி கிருஷ்ணர் முன்னாடி தான் நான் போய் நிக்கிறேன். இந்த கியூ சாப்பாடு போடுற கியூன்னு நம்பி நான் நின்னனே அப்படின்னு சொல்லி பார்த்தா பகவான் வந்து நீ அப்படிலாம் போக முடியாது, இங்க வந்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு அவர் அங்க கொண்டு போய் முன்னாடி நிப்பாட்டிட்டாரு. அந்த கியூ முடிச்சு வெளியில வந்து அதுக்கப்புறம் மேல போய் பிரசாதம் சாப்பிட்டோம். ஸோ அது வந்து பகவான் வந்து அவருடைய அந்த கருணை, அது வந்து பக்தர்கள் கூட அவர் பண்ற அந்த அன்பு பரிமாற்றம், அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா இன்னும் ஆனந்தமா இருக்கும். அது பதம் 22. பிரக்வாபிவாதனஸ்லேஷ கரஸ்பர்ஷ ஸ்மிதேக்ஷணை ஆஸ்வாஸ்ய சாஸ்வபாகோப்யோ வரைச்சாபிமதைர் விபு. ரதிபிரதா ராஜேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. மொழிபெயர்ப்பு. சர்வ வல்லமையுடைய பகவான் மிக தாழ்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் உட்பட அனைவருக்கும் தமது சிரம் தாழ்த்தியும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டும் தழுவிக்கொண்டும் கைகுலுக்கியும் பார்த்து புன்னகை செய்தும் உறுதிமொழிகள் கூறியும் மற்றும் ஆசீர்வதித்தும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். ஹரே கிருஷ்ணா. பகவான் இவ்வளவு நாள் வரல அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட்டா அந்த ஒரே அந்த என்ட்ரிலேயே வந்து எல்லாத்தையும் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆக்கிடுறாரு. பகவான் வந்து ஒருத்தரை வந்து ஆற தழுவுனாருன்னா என்ன இருக்கு அதுக்கப்புறம்? அவர் அந்த நிமிஷமே அவருக்கு எவ்வளவு நாள் வந்து அந்த பிரிவு துயர் இருந்துச்சோ அது எல்லாம் எங்கேயோ போயிடும். அந்த மாதிரி வந்து பகவான் வந்து அவருக்கு தெரியும் யார் யாரை எப்படி வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுடைய அந்த பிரிவு துயரை வந்து போக்குறது தான் இப்போ ஃபர்ஸ்ட் டியூட்டியே அவருக்கு. அதை ரொம்ப அழகா வந்து பகவான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி சிட்டிக்குள்ள என்ட்ரி ஆகும்போது அவங்க பண்ணக்கூடிய அந்த அன்பு பரிமாற்றத்தை வந்து பார்த்து அவரும் வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து பல விதங்கள்ல அவங்களோட அன்பு பரிமாற்றம் செய்து கொண்டே அவர் வந்து உள்ள வந்துட்டே இருக்கிறார். சிலர் ஆசீர்வதிக்கிறாருன்னா யார? குழந்தைங்க மாதிரி இருக்கக்கூடிய வயசுல இருக்கிறவங்கள ஆசீர்வதிக்கிறாரு. நண்பர்கள் மாதிரியான வயசுல இருக்கிறவங்கள கட்டி பிடிச்சுக்கிறாரு. கொஞ்சம் கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி வணக்கம் சொல்லி அந்த மாதிரி வந்து என்ன பண்றாரு, ஒருத்தரையும் வந்து அவர் உற்சாகப்படுத்திட்டே வர்றாரு. பொருளுரை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வரவேற்பதற்காக தந்தை வசுதேவர், பாட்டனார் உக்ரசேனர் மற்றும் ஆசான் கர்க்கமுனி ஆகியோர் முதற்கொண்டு நாய்களை தின்னும் சண்டாளர்கள் மற்றும் விலைமாதர்களில் உள்ள எல்லா வகையான மக்களும் அங்கு கூடியிருந்தார். அவர்களில் ஒவ்வொருவரும் அவரவர் அந்தஸ்துகளுக்கும் நிலைகளுக்கும் ஏற்ப பகவானால் முறையாக வாழ்த்தி வணங்கப்பட்டார். தூய ஆத்மாக்கள் என்ற முறையில் அனைவரும் பகவானின் அங்க உறுப்புகள் ஆவர். அததான் நம்ம மறந்துடுறோம். நம்ம வந்து ஒரு கிருஷ்ண பக்திக்கு வந்து கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே அதுக்கப்புறம் நம்ம தலை வந்து மடங்காது. யாரை பார்த்தாலும் அப்படியா, யார் நீங்க, ஓகே ஹரே கிருஷ்ணா, இப்படிதான் பேசுவோமே தவிர அது வந்திருக்கிற ஒரு பக்தர் அவரு வந்து இங்க சொல்றாங்க பகவானுடைய ஒரு அங்கம் அவரும். எனக்கும் அவருக்கு என்ன பெரிய டிஃபரெண்ட் இருக்கு? இந்த லௌகிக நிலையில டிஃபரெண்ட் இருக்கு, ஓகே. ரெண்டு பேருமே பகவானுடைய அங்கம் தானே. அந்த மாதிரி வந்து பக்தர்கள்கிட்ட வந்து ரொம்ப நம்ம ஒரு பொசிஷன்ல இருந்தா வந்துட்டு அப்படியே நம்மள வந்து ஒரு இந்திரன் மாதிரியே நினைச்சுக்கிறது. மற்றவங்களெல்லாம் வந்து நம்மளுடைய சர்வெண்ட், அவங்களாம் வந்து நமக்கு வந்து நமஸ்காரம் பண்ணோம், நம்ம வந்து ஒண்ணுமே வந்து பதிலுக்கு அவங்கள்ட்ட ஒரு சிரிச்சு பேசுறது கூட வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை. இதனால் ஒருவரும் பகவானுடனான நித்திய உறவுக்கு அந்நியமானவர் அல்ல. இத்தகைய தூய ஜீவராசிகள் ஜட இயற்கை குணங்களில் அடையும் களங்கத்திற்கு ஏற்ப வெவ்வேறு தரம் பிரிக்கப்படுகின்றனர். அதாவது அந்த தரம் பிரிக்கிறதுங்கிறது எதை வச்சு?
அவங்க கிட்ட எந்த அளவுக்கு வந்து மெட்டீரியல் குவாலிட்டி இருக்குங்கிறத வச்சுதான் இருக்கே தவிர வேறபடி எந்த ஒரு தகுதியும் வச்சு நம்ம பிரிக்கிறது கிடையாது. ஆனால் பகவானின் அங்க உறுப்புகள் வெவ்வேறு பௌதிக நிலைகளில் இருந்த போதிலும் அவர்களிடம் பகவான் சமமான அன்பு கொண்டுள்ளார். அதையேதான் பக்தர்களும் வந்து கடைபிடிக்கணும். ஸ்ரீமத் பாகவதத்துல 4வது ஸ்கந்தத்துல வந்து பகவானை வந்து சாட்டிஸ்ஃபைடு பண்றதுக்கான ஒரு வழி வந்து சொல்லியிருக்கிறாங்க. பகவானை வந்து எப்படி வந்து நம்ம சாட்டிஸ்ஃபைடு பண்ண முடியும், பகவான் எப்போ வந்து சந்தோஷம் ஆவாரு அப்படின்னு கேட்டா 4வது ஸ்கந்தம் 31வது அத்தியாயம் 19வது ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு, தயையா சர்வபூதேசு சந்துஷ்டயா ஏனகேனவா சர்வேந்திரிய உபசாந்தையேச்ச துஷ்யதி ஆசு ஜனார்த்தன துஷ்யதி ஆசு ஜனார்த்தன. அப்படின்னா பகவான் ஜனார்த்தனரை வந்து ஒருத்தர் சந்தோஷப்படுத்த முடியும். எப்ப சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டா தயையா சர்வபூதேஷு எல்லா ஜீவராசிகளுக்கு மேலேயும் எப்போ ஒருத்தர் வந்து கருணையா வந்து செயல்படுறாரோ அவங்களுக்குலாம் வந்துட்டு அதுதானே நம்ம என்னது சிக்ஷாஷ்டகத்துல என்ன சொல்றோம், எல்லாருக்கும் எல்லா விதமான மரியாதையும் கொடுத்துட்டு நாம எந்த விதமான ஒரு மரியாதையும் எதிர்பார்க்காத ஒரு மனோநிலையில நாம இருக்கணும். அப்பதான் கீர்த்தனியா சதாகரி அப்படிங்கிறது நடக்கும். ஆனா நம்ம எப்பவுமே நம்மளை வந்து ஒரு இந்திரனையும் நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்ப நம்ம எங்க வந்து கீர்த்தனியா சதாகரி, அது நடக்காது. ஸோ அதனால எல்லாருக்கு மேலேயும் அன்பு இருக்கணும், கருணை இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பக்தருக்கு. பௌதிகத்தில் ஆழ்ந்துள்ள ஜீவன்களை ஆன்மீக உலகிற்கு அழைத்து செல்வதற்காகவே பகவான் அவதரிக்கிறார். எனவே பகவானால் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அளிக்கப்பட்டுள்ள இவ்வசதியை புத்திசாலிகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒருவரையும் ஆன்மீக உலகிலிருந்து பகவான் விளக்குவதில்லை, ஆனால் இதை ஏற்பதும் மறுப்பதும் ஜீவராசிகளை பொறுத்த விஷயமாகும். அந்த சுதந்திரம் நம்ம கிட்ட இருக்குன்னு பிரபுபாதர் வந்து சொல்றாங்க. ஓகே, ஃபாஸ்டா போனோம். பதம் 23. ஸ்வயம் ச குருபிர் விப்ரை சதாரை ஸ்தவிரை அபி ஆசிர்பிர் ஜுஜ்ஜமானோ அன்யைர் வந்திபி சாவி சத்புரம். ஸ்ரீரங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு சிலப்பதிக்கு ஜாய். பிறகு பகவானின் பெருமைகளை பாடிக்கொண்டும் ஆசிகள் வழங்கி கொண்டும் இருந்து வயது முதிர்ந்த உறவினர்கள் மற்றும் வயது முதிர்ந்த பிராமணர்கள் ஆகிய அனைவரும் பின்தொடர பகவான் நகரத்திற்குள் பிரவேசித்தார். ஸோ வயசானவங்களும் வந்திருக்கிறாங்க. யாரும் வந்து அந்த வயசானவங்க நடக்க முடியாம இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு வீட்டுல இருந்துட்டு அப்படியே வந்து வீட்டை கிராஸ் பண்ணும்போது ஹாய் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லை. அவங்களும் பகவானுடைய அந்த பிரிவை வந்து தாங்க முடியாம அங்க நகரத்தினுடைய அந்த என்ட்ரன்ஸ்க்கே வந்திருக்கிறாங்க அவங்களும். அதனாலதானே இப்ப அவங்களும் பின்னாடி போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லைன்னா அவங்க ஏன் பின்னாடி போக போறாங்க, அவங்க வீட்லயே உட்காந்துருந்தாங்கன்னா. ஸோ ராமாயணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ராமர் வந்து அயோத்தியா விட்டு கிளம்பி போவார். அப்போ அவர் அயோத்தியா விட்டு கிளம்பி போகும்போது அயோத்தியாவாசிகள் எல்லாரும் வந்துட்டு தடுப்பாங்க. அப்போ இல்ல, நான் வாக்கு கொடுத்துருக்கிறேன் அப்பாவுக்கு அம்மாவுக்கு, நான் வாக்கு கொடுத்துருக்கிறேன், நான் போகணும்னு சொல்லிட்டு ராமர் வந்து என்ன பண்றாரு, ரதத்துல வந்து ஏறிடுறாரு. ரதத்துல ஏறி அந்த ரதம் வந்து போக ஆரம்பிக்குது. இவங்க யாரும் வந்து ரதத்தை நகல்றதுக்கே விடுறது இல்லை. அப்புறமா ராமர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு, எங்க அப்பா வார்த்தையை வந்து காப்பாத்துறதுக்கு எனக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும்னு சொன்ன உடனே எல்லாரும் கொஞ்சம் ரதத்தை விடுறாங்க. ஆனா ரதத்து பின்னாடியே போறாங்க. ஸோ ரதத்து பின்னாடியே போகும்போது பெண்கள், குழந்தைங்க, ஆண்கள் எல்லாரும் போறாங்க. அதுக்கு பின்னாடி வயதான முதிர்ந்தவர்கள் தடி வச்சுட்டு நடப்பாங்க இல்லையா, அவங்க கூட வந்து ராமா ராமா போகாத போகாத ராமா அப்படின்னு சொல்லிட்டு ரதத்துக்கு பின்னாடியே வந்து அந்த தள்ளாத வயசுல தடி வச்சுட்டு வேகமா நடக்க முயற்சி பண்றாங்க. அதை திரும்பி பாக்குறாரு ராமர், அச்சுச்சோ இந்த மாதிரி வயசானவங்களாம் இப்படி வந்து ஓடி வந்தாங்கன்னா என்ன ஆகுறது, அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்புறம் உடனே டக்குன்னு ரதத்துல இருந்து இறங்கிடுறாரு ராமர். ஸோ இறங்கி அப்படியே வந்து நடந்து வர்றாரு கொஞ்சம் தூரம். அப்புறம் நடந்து வந்து அவங்களெல்லாம் சமாதானப்படுத்துறாரு. இந்த மாதிரி வந்து சூழ்நிலை இருக்கு, நான் போகணும், வார்த்தையை காப்பாத்துறதுக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வர்றாரு. அதுக்கப்புறமா வந்து ரதத்துல ஏறி என்ன பண்ணிடுறாரு, இவங்க எல்லாம் பார்க்க முடியாத மாதிரி ரதத்தை வேகமா ஓட்டிட்டு போக சொல்லிடுறாரு. ஸோ அந்த மாதிரி பகவானை பிரிந்து யாருனால இருக்க முடியும்? அது குழந்தைங்களா இருந்தா என்ன, வயசானவங்களா கூட இருந்தா என்ன, அவங்களுக்கு வந்து அந்த பிரிவு வந்து தாங்க முடியாது. ஸோ அதனால அந்த மாதிரி வயசா இருக்கிறவங்க கூட வந்து இங்க கிருஷ்ணர் வந்துட்டாருன்னு சொன்ன உடனே அவங்க வந்து
சிட்டியோடைய என்ட்ரன்ஸுக்கே வந்து கிருஷ்ணரை ரிசீவ் பண்ணி அவர் கூடயே இப்போ வந்துகிட்டு இருக்கிறாங்க. சரி வந்தாச்சு, பார்த்தாச்சு, ஓகே, வீட்டுக்கு போய் பேசாம காபி சாப்பிட்டு ஈஸி சேர்ல உட்காருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்காம கிருஷ்ணர் பின்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க. இப்பவும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. அதுதான் வந்து அந்த ஒரு லவ். அந்த லவ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய வயசு, அவங்களுடைய உடலுடைய நிலைமை எதையுமே வந்துட்டு அவங்களுக்கு ஞாபகத்திலேயே கொண்டு வராது. என்னுடைய வயசு இப்படி இருக்கு, என் உடம்பு இப்படி இருக்கு, இதை நான் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிப்போம். நம்ம வந்து என்ன நினைப்போம், வயசாயிருச்சுங்க, இனிமே நாங்கெல்லாம் வந்துட்டு இப்படிலாம் வந்து சர்வீஸ் பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்லுவோம். சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து ரிலாக்ஸா வந்துட்டு நம்ம இருக்கலாம்னு பார்ப்போம். ஆனா டிவோட்டிஸ்க்கு அப்படி முடியாது. சனாதன கோஸ்வாமி தினமும் கோவர்தனத்தை பரிக்கிரமா பண்ணுவார். பிருந்தாவனத்துல இருந்து கோவர்தனத்துக்கு நடந்தே போவார். அதுவே ஒரு 20 கிலோமீட்டர். கோவர்தனத்தோட பரிக்கிரமா பண்ணோம்னா அது ஒரு 24 கிலோமீட்டர் நடக்கும், சுத்தணும். திரும்ப பிருந்தாவனத்துக்கு நடந்து வரணும். இத அவர் வயசான காலத்துல கூட பண்ணார், நடக்க முடியாத காலத்துல கூட. அதனாலதான் கிருஷ்ணர் அவருக்கு முன்னாடி வந்து காட்சி கொடுத்து ஒரு கோவர்தன சிலா மேல அவர் வந்து நின்று அவருடைய ஃபுட் பிரிண்ட்டை வந்து அதுல கொடுத்து, இதை நீ பரிக்கிரமா பண்ணாலே போதும், நீ பிருந்தாவனத்துல இரு, நீங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வர வேணாம் சனாதன கோஸ்வாமி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லுவார். அவர் கேட்க மாட்டார். அப்போ இல்ல நான் வரதான் செய்வேன் அப்படிம்பாரு. நம்மலாம் இப்போ வந்து கோவர்தன் பரிக்கிரமா போனோம்னா போன உடனே டோட்டோவை புக் பண்ணிடுவோம். ஆட்டோ பரிக்கிரமா, ஆட்டோமேட்டிக் பரிக்கிரமா. அந்த பரிக்கிரமா பண்ணி நமக்கு வந்து அந்த தாமத்தோடைய ஒரு அனுபவத்தை எப்படி நம்ம வந்து எடுக்கிறது? அந்த தாமத்தோடைய ஸ்பர்ஷம் நமக்கு வேண்டாமா? கஷ்டமா தான் இருக்கும். எப்பவுமே நம்ம வந்து சொகுசாவே இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா எப்போ நமக்கு பகவானோட அந்த கனெக்ஷனை வந்து ஏற்படுத்திக்கிறது? தாமத்தோடைய அந்த ஒரு ஸ்பர்ஷம் நமக்கு எப்படி கிடைக்கும்? அங்க அனுபவம் எப்படி கிடைக்கும்? அதுக்காக சில சிரமங்களை வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சோ இங்க பாருங்க, வயசானவங்க கூட வந்து பின்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன? கோச்சுக்காதீங்க யாரும், கம்ப்ளைண்ட் போட்டுறாதீங்க, பிறகு வந்து எங்களெல்லாம் திட்டினாருன்னு சொல்லி. பொருளுரை. பிராமணர்கள் எதிர்கால ஓய்வு பெற்ற வாழ்வுக்காக பணம் சேகரிப்பதில் ஒருபோதும் கவனம் செலுத்தவில்லை. அவர்கள் பலமிழந்த முதியோர்களாக இருந்த பொழுது தங்களது மனைவிகளுடன் அரசர்களின் சபைக்கு சென்று அவருடைய பெருமைக்குரிய செயல்களை புகழ்ந்து பாடுவதாலேயே வாழ்வின் எல்லா தேவைகளையும் பெற்று வந்தனர். அத்தகைய பிராமணர்கள் அரசர்களை முகத்துதி செய்பவர்கள் அல்ல, ஆனால் அரசர்கள் அவர்களுடைய பெருமைக்குரிய செயல்களுக்காக உண்மையாகவே புகழப்பட்டனர். அத்தகைய பிராமணர்களால் அந்த அரசர்கள் புண்ணிய செயல்களை செய்வதில் அதிக உற்சாகத்தை பெற்றனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா பெருமைகளுக்கும் தகுதியானவர் ஆவார். பகவானின் பெருமைகளை பாடுவதால் பிராமணர்களும் மற்றவர்களும் பெருமை அடைந்தனர். அதாவது இவங்க பாடுறாங்க அப்படின்னா காசுக்காக பாடினாங்கன்னு கிடையாது, ரியலாவே அவங்க கிட்ட அந்த குணங்கள் இருந்தது. அதனால அவங்க வந்து பாடினாங்க. இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னா, இங்க பிரபுபாதர் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி ஒருத்தர் நம்ம முன்னாடி வந்து நீங்க அப்படி இப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் நம்ம செய்யவே இல்லையே, சரி ஒரு ஏதாவது செஞ்சிருவோம், அப்பனாதான் வந்து இவங்க சொன்னதுக்கு ஏதாவது வந்து ஒண்ணு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி செஞ்சிருவாங்க. சோ அதுதான் இங்க பிரபுபாதர் வந்து சொல்றாரு. இந்த மாதிரி அரசருக்கு முன்னாடி போய் நீங்க அப்படி இப்படின்னு சொல்லி புகழும் போது அப்ப அதுக்காகவாவது அந்த அரசர் வந்து என்ன பண்ணுவாரு, ரொம்ப நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணுவார். இல்ல அப்படின்னு சொன்னா இவருக்கு எதுக்கே இந்த பாட்டு அப்படின்னு வெளியில 4 பேர் வந்து சொல்லுவான். சோ பிரபுபாதர் அதுதான் இங்க வந்து சொல்றாரு. அதனால அவங்களும் உற்சாகம் அடைகிறாங்க, இவங்களுக்கும் பெருமை, எங்க ராஜா எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு அவங்களும் வந்து அந்த பெருமையை பேசுறாங்க, அவங்களுக்கு அது பெருமை. சோ 2 பக்கமும் இது வந்து ஒரு பியூரிஃபிகேஷனை தான் கொடுக்குது. பதம் 24. பகவான் ஸ்ரீ ராஜமார்க்கம் ததே கிருஷ்ணே துவாரகாய குலஸ்திரியக ஹர்ம்யானி ஆரூருகுர் விப்ர தத்ஈக்ஷண மகோத்சவா. சரண்முகி மாதாஜி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பொது சாலைகளை கடந்து சென்ற பொழுது துவாரகையின் மதிப்பிற்குரிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் அனைவரும் இது மிக சிறந்த விழாவாக கருதி பகவானை தரிசிப்பதற்காக அவர்களுடைய மாளிகைகளின் கூரைகளுக்கு சென்றனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஸோ பகவான் வந்து அந்த மாதிரி ரோட்ல நடந்து, அதாவது ரோட்ல வண்டியில போறாரு. அப்போ அதை பார்க்கறதே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு
திருவிழாவா இருக்குன்னு வந்து ஸ்லோகம் சொல்லுது. பிரபுபாதம் அதுல என்ன சந்தேகம், பகவான் வந்தாருன்னா அதை பாக்குறதே வந்து ஒரு திருவிழா தானே அப்படின்னு பிரபுபாதரும் இங்க வந்து பொருளுரையில வந்து சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி பகவானுக்காக எது செஞ்சாலும் எது நடந்தாலும் அது எல்லாமே வந்து கண்டிப்பா ஒரு ஃபெஸ்டிவல் தான் இல்லையா? பகவான் வந்து வெண்ண திருடுனா அதுவே ஒரு ஃபெஸ்டிவலா இருக்கு. ஒரு மாசம் ஃபுல்லா அதை வந்து கொண்டாடுறோம் நம்ம, தாமோதர மாசம்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கும்போது பகவான் வந்து இந்த மாதிரி ஒரு வீதி உலா வர்றாருன்னா ஏன் அதுவும் ஒரு ஃபெஸ்டிவல் தான் இல்லையா? ரத உற்சவம்னு ஏன் பண்றோம்? ரத உற்சவம்னு ஏன் பண்றோம் சொல்லுங்க. பிரபு, பொதுமக்கள் எல்லாருக்கும் பகவானோட தரிசனம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பகவான் வராரு பிரபு. அதாவது கோவிலுக்குள்ள வராதவங்க கூட அப்போ பகவானோட தரிசனம் பெறதுக்கு பாக்கியம் வர முடியாது. ஓகே, ரத உற்சவம் அப்படிங்கிறது வந்து என்ன, பகவான் ஜஸ்ட் வந்து ஊர் சுத்தி பாக்குறாரு அவ்வளவுதான். தன்னுடைய ஊரு வந்துட்டு எப்படி இருக்கு, எல்லாரும் ஓகேவா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஊர் சுத்தி பார்க்க வந்திருக்கிறாரு. ஆனா அது நம்ம வந்து என்ன பண்றோம், அது ஒரு ஃபெஸ்டிவலா நம்ம பண்றோம் இல்லையா? ஸோ அதேதான் இங்க கிருஷ்ணர் வந்துட்டு அந்த மாதிரி துவாரகைக்குள்ள வரும்போது அந்த துவாரகா வாசிகளுக்கு அதுவே ஒரு ஃபெஸ்டிவல் தான், எங்க ராஜா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இவ்வளவு நாளா பார்க்க முடியாதவங்க, அங்க இருக்கும் போதும் சில நேரம் பார்க்காம இருந்தவங்க எல்லாருக்குமே அது வந்து ஒரு வாய்ப்பு. ஜென்ரலா பெண்கள் அதிகமா வெளியில வராதவங்களா இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு வாய்ப்பு பகவானை வந்து பாக்குறதுக்கு. ஓகே, ஸோ இங்க பொருளுரையில வந்து பிரபுபாதர் வந்து சொல்றாரு, பக்தியுள்ள இந்திய பெண்களால் இது இன்றும் பின்பற்றப்படுகிறது. முக்கியமாக ஜென்மாஷ்டமி மற்றும் ஜுலன் விழாக்களின் போது ஆயிரக்கணக்கான இந்திய பெண்மணிகள் பகவானின் திருவுருவம் வழிபடப்படும் அவரது ஆலயங்களில் கூடுகின்றனர். ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள பகவானின் திருவிக்கிரகத்திற்கும் பகவானுக்கும் வேறுபாடில்லை. அத்தகைய திருவுருவம் அர்ச்சா விக்கிரகம் அல்லது அர்ச்சாவதாரம் என்று அழைக்கப்படுகிறது. ஜட உலகில் உள்ள பகவானின் எண்ணற்ற பக்தர்களை பக்தியில் ஈடுபட செய்வதற்காகவே அத்தகைய உருவங்கள் அவரது அந்தரங்க சக்தியினால் தோற்றுவிக்கப்படுகின்றன. பௌதிக புலன்களால் பகவானின் ஆன்மீக தன்மையை உணரவே முடியாது. எனவேதான் மண், மரம் மற்றும் கல்லை போன்ற ஜடப்பொருட்களால் செய்யப்பட்டதாக காணப்படும் அர்ச்சா விக்கிரகத்தை பகவான் ஏற்றுக்கொள்கிறார். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு பகவான் இதை மாதிரி நேர்ல எல்லாம் வந்துட்டு வீதி உலாலாம் வர முடியாது. ஆனாலும் பகவான் வந்து என்ன பண்றாரு, அவர் அர்ச்சா விக்கிரகத்துல வந்து இருந்து நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை வந்து நமக்கு கொடுக்குறாரு. ஓகே, அதனால அர்ச்சா விக்கிரகத்துக்கும் பகவானுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாததுனால அதையே நம்ம வந்துட்டு ஒரு திருவிழாவை கொண்டாடுறதுலையும் தவறு இல்லை. பதம் 25. நித்யம் நிரீட்சமானானாம் யத்யபி துவாரகௌகசாம் ந வித்ருப்ஜந்தி கீத்ருஷோ ஸ்ரீயோதமாங்க அச்சுதம். சுப்பையா பிரபு. சுப்பையா பிரபு. சுலோச்சனா மாதாஜி, நீங்க படிக்கிறீங்களா? கிருஷ்ண பிரபு படிக்கிறேன். அதான் இருங்க மாதிரி பிரபு படிக்கிறேன். சுப்பையா பிரபு நெக்ஸ்ட் படி. துவாரகவாசிகள் அழகு களஞ்சியமான குறையற்ற பகவானை அடிக்கடி காண்பதில் பழக்கப்பட்டிருந்தனர் என்ற போதிலும் அதில் அவர்களுக்கு சலிப்பே ஏற்படவில்லை. நித்தியம் நிரீட்சமானானா, நித்தியம் எப்பயுமே வந்து என்ன பண்ணாங்க, அவங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்போ கூட வந்து அவங்களுக்கு பகவானை பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ந வித்ருப்ஜந்தி, அவங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஏன் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டா, ஸ்ரீயோதமாங்கம் அச்சுதம். அச்சுதம் அப்படின்னு சொன்னா குறையற்றவர் இல்லையா? குறையற்றவர் அப்படின்னு சொன்னா எதுல குறையற்றவர்? குறையற்றவர்னு சொன்னா பல விஷயத்துல சொல்லலாம். அன்புல சொல்லலாம், அறிவுல சொல்லலாம், அழகுல சொல்லலாம், செல்வத்துல சொல்லலாம், எதுல வேணா சொல்லலாம். இப்போ இங்க வந்து குறையற்றவர்ங்கிறது எதுல வந்து சொல்றாங்க? இப்போ இங்க எதுல குறையற்றவர்னு சொல்றாங்க? அவரோட அழகுல. ஸ்ரீயோதமாங்கம் அச்சுதா அப்படின்னா அவருடைய அழகு, அந்த அழகுல குறையே இல்லை. அப்படின்னா அது எப்படி குறையில்லாம இருக்குன்னா, ஸ்ரீயோதமாங்கம் அப்படின்னு சொன்னா அந்த அழகு களஞ்சியமா அவர் இருக்கிறாரு இல்லையா? அதாவது ரீட்டைல் செல்லர்கிட்ட வந்துட்டு ஸ்டாக் இருக்கலாம், இல்லாம போகலாம். ஆனா ஹோல்சேல்ல இருக்கிறவங்ககிட்ட வந்து ஸ்டாக் இல்லாம போகுமா? அது மாதிரி அவர் வந்து அழகுக்கு ஹோல்சேலா வச்சு அவர் வந்து
அதை வச்சிருக்கும் போது அவர்கிட்ட வந்து எப்படி அதுக்கு குறை வரும்? அதனால அவர் அந்த மாதிரி அன்லிமிட்டடான அந்த பியூட்டி அவர் வச்சிருக்கிறாரு. அதனாலதான் எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து புதுசு புதுசா தெரியுமா. இது பரவாயில்ல, ஒரு கேப் விட்டு பாக்குறாங்க. ராதாராணி வந்து கிருஷ்ணரை அப்பதான் பார்த்திருப்பாங்க. ஒரு நிமிடம் இந்த பக்கம் யாரோ கோபியர்கள் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்து பேசிட்டு திரும்ப பார்த்தா ஏய் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அப்போ அவங்களுக்கு அதை பார்க்கும்போது டிஃப்ரெண்டா தெரியுதான். ராதாராணி ஜஸ்ட் ஒரு செகண்ட் இப்படி ஒரு பக்கம் பார்த்துட்டு திரும்ப கிருஷ்ணரை பார்த்தா அடுத்த செகண்ட் கிருஷ்ணரை பார்க்கும்போது அப்படியே நவ யௌவனம்னு சொல்றோமே, அப்படியே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்த செகண்டே அவங்களுக்கு கிடைக்குது. அப்படின்னா அவங்களுடைய அந்த லவ் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஒரு நிமிடம் விட்டுட்டு அப்படி பார்த்தா திரும்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசித்து பாருங்க. நம்மளா இருந்தா நம்ம டேட்டிஸ் தானப்பா, தரிசனார்த்தி பார்த்துட்டு தானே இருக்கிறோம் டெய்லி, வேற ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன ஆயிடுறோம், நம்ம வந்து ஜாலியா கோவிலுக்கே போனா கூட ஆரத்தி நடக்கும்போது வெளியில உட்காந்து பேசிட்டு இருப்போமே தவிர ஆரத்தி நடக்கும்போது கோவில்ல வந்து உட்காந்து அந்த ஆரத்தியை அட்டன் பண்ணணும்னு வர மாட்டோம் இல்லையா? எஸ்பெஷலி சந்தியா ஆரத்திலாம் நம்ம வந்து அந்த அளவுக்கு ஒரு அக்கறை காட்டுறது இல்லை. ஏதோ சரி தர்ஷன ஆர்த்தினா அப்பதான் வந்து நெக்ஸ்ட் டே ட்ரெஸ் புதுசா பண்ணியிருப்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸிங்கை பார்க்கலாங்கிறதுக்காக வெயிட் பண்ணோம். பார்த்தாச்சு, ஓகே டாடா கிருஷ்ணா வேலை இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் சந்தியா ஆரத்தினா நம்ம வந்து கோயிலுக்கு போனா கூட என்ன பண்ணுவோம், யாராவது டிவோட்டிஸ் வந்தா அவங்க கூட வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்கோமே தவிர ஆரத்தி அட்டன் பண்ண மாட்டோம். நான் சொன்னதுல இருந்து தப்பு இருக்கா? இல்ல பிரபு, கரெக்டா பேசுறீங்க. இது ரொம்ப நானும் உணர்ந்திருக்கேன். அடுத்து என்னைய கிளாஸ் கொடுக்க கூப்பிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதனால சோ பகவானுடைய அழகு அந்த அளவுக்கு வந்துட்டு எப்படி இருக்கு, நவயவனமா இருக்கு. அது லாங் கேப் இருந்தா அப்ப எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷ கேப்லயே அந்த மாதிரி வந்து இருக்குன்னா ஒரு லாங் கேப் எடுத்துட்டு வந்து பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்கோர்ஸ் அதுக்காக ராதாராணி இதை வந்து ராதாராணி இதோட கம்பேர் பண்ண தேவையில்ல. அது டோட்டலா அது வந்து ஹைலி அது வந்து நம்மளால வந்து யோசிக்க. ஓகே ஓகே. பொருளுரை. தங்களது மாளிகைகளின் உச்சிக்கு ஏறி சென்ற துவாரகாபுரி பெண்கள் பகவானின் குறையற்ற அழகிய திருவுடலை இதற்கு முன் தாங்கள் பலமுறை கண்டிருப்பதை பற்றி ஒருபோதும் சிந்தித்து பார்க்கவில்லை. இவரை வந்து நம்ம எத்தனை வருஷமா பார்த்துட்டு தானே இருக்கிறோம், இந்த முகத்தை வந்து அப்படி என்ன அப்படின்னு சொல்லி அவங்க சிந்திச்சு கூட பார்க்கலன்னா யோசித்து பாருங்க. நம்ம பார்த்திருக்கிறோன்றதே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு விரக்தி இல்ல அந்த ஒரு பிரிவு துயர் வந்து அவங்களை எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்குன்னு பாருங்க. பகவானை காண்பதில் அவர்களுக்கு திகட்டல் உண்டாகவில்லை என்பதையே இது குறிக்கிறது. பௌதிக அழகு கொண்ட எதையும் சில முறைகள் காண்பதில் முடிவில் அது கவர்ச்சியற்றதாகி விடுகிறது. இது திகட்டச் செய்யும் விதியாகும். இவ்விதியால் ஜட உலகில் மட்டுமே செயற்பட முடியும். ஆன்மீக உலகில் இதற்கு இடமில்லை. குறையற்றவர் என்ற சொல் இங்கு கவனிக்கத்தக்கதாகும். ஏனெனில் தனிப்பெரும் கருணையால் பகவான் பூமியில் அவதரித்த போதிலும் அவர் குறைவற்றவராகவே இருக்கிறார். ஓகே ஓகே, தேங்க்யூ. அடுத்த பதம் 26. ஸ்ரீயோ நிவாசோ யஸ்யோர பானபாத்திரம் முகம் திருஷாம் பாகவோ லோகோபாலானாம் சாரங்கானாம் பதாம்புஜம். ஹரே கிருஷ்ணா பிரபு. பகவானின் மார்பு ஸ்ரீதேவியின் வசிப்பிடமாகும். நிலவை போன்ற அவரது முகம் அழகு பொருட்களை எல்லாம் பருகிவிட விரும்பும் கண்களுக்கு அருந்தும் பாத்திரமாகும். அவரது கரங்கள் லோக பரிபாலனம் செய்யும் தேவர்களுக்கு இளைப்பாறும் இடங்களாகும். மேலும் அவரது தாமரை பாதங்கள் பெருமாளை தவிர வேறு எதையும் ஒருபோதும் பேசாத பாடாத தூய பக்தர்களின் புகலிடமாகும். ஹரே கிருஷ்ணா. சோ இங்க பகவானுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் வந்துட்டு என்ன பண்றாங்க, ஒரு கேட்டகரி டிவோட்டிஸோட வந்து கம்பேர் பண்ணி வந்து சொல்றாங்க. அவங்கவுங்களுடைய அந்த டிவோஷனுக்கு ஏத்த மாதிரி. ஸ்ரீயோ நிவாசோ எஸ்தியோர அப்படின்னா ஸ்ரீயோனா லக்ஷ்மி தேவி, நிவாசோ ஸ்ரீனிவாசோ சொல்றது இல்லையா, ஸ்ரீயோ நிவாசோ அப்படின்னு. நிவாசம்னா என்ன, வாசம் பண்றது.
ஸோ ஸ்ரீதேவி வந்து எங்க வாசம் பண்றாங்க அப்படின்னா பகவானுடைய மார்புல, இல்லையா? பகவானுடைய மார்புல எப்போதும் வந்து ஸ்ரீதேவி வந்து வாசம் பண்றாங்க. ஆஹ் சில நேரங்கள்ல பகவான் வந்து தனியா வந்து அவதரிச்சிருவார். அப்ப வந்து லக்ஷ்மி தேவிக்கு வந்து என்னைய விட்டுட்டு போயிடுறீங்க நீங்க பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு கோவம். அதனால பகவான் வந்து என்ன பண்ணாரா, நீ கவலைப்படாதம்மா, எப்போவும் வந்துட்டு நீ என் கூடயே இருக்கிற மாதிரி ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, தன்னுடைய வலது மார்புல தங்க கோடு, ஒரு 3 கோடு பகவானுடைய மார்புல வந்து இருக்கும். அந்த 3 கோடு வந்து எதுனா, அது வந்து லக்ஷ்மி தேவி வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல லக்ஷ்மி தேவி, நீ எப்பயுமே இதாம உன் பிளேஸ், இங்கேயே நீ வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி. அதனாலதான் நீங்க வந்து பெருமாள் கோயில்ல எங்க போனீங்கன்னாலும் லக்ஷ்மி தேவியோடைய ஒரு சின்ன விக்கிரகம் பெருமாளுடைய கழுத்துல, அதாவது மார்பு கிட்ட இருக்கிற மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. ஸோ லக்ஷ்மி தேவி எப்போதும் மார்போடைய இருக்கிறாங்க அப்படின்னு. அதுல இல்லேன் உரையும் என்பா அலமேர் மங்கை மார்புரையா அப்படின்னு ஒரு பாசுரம் இருக்கு. ஸோ அவங்க எப்போதும் பகவானுடைய மார்பை விட்டு அகல்றதே கிடையாது. இதுல ஒரு அங்கம் மற்றவர்களுக்கு வந்து சொன்னா கூட, தூய பக்தர்களுக்கான ஒரு இருப்பிடம் இல்ல ஒரு அடைக்கலம் அப்படிங்கிறது எது? அது வந்து பகவானுடைய தாமரை திருவடி. பக்தர்களுக்கு பகவானுடைய தாமரை திருவடி தான் ஆனந்தம். அதனாலதான் பிருத்திமராஜருடைய சரித்திரத்தை நீங்க படிக்கும்போது, பிருத்திமராஜர் பகவானுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணும்போது என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து உங்களுடைய தாமரை திருவடிக்கு விருப்பப்படுறேன், அந்த சேவைக்கு நான் வந்து விருப்பப்படுறேன். ஆனா நான் இப்படி வந்து ஒரு அப்ளிகேஷன் வைக்கிறேங்கிறத வந்துட்டு உங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து கோச்சுக்குவாங்க. ஆனா உங்க ஒய்ஃப் வந்து உங்க மேல கோச்சுக்கிட்டா கூட நீங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இப்ப பிருத்து மகாராஜர் வந்து அவருடைய பிரார்த்தனையில வந்து சொல்லுவார். 4th கேண்டோல நீங்க படிக்கலாம், நல்லா இருக்கும். சோ அது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, பக்தர்கள் வந்து பகவானுடைய அந்த பாத சேவையில வந்துட்டு லட்சுமி தேவிக்கு காம்படிஷனா வர்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அப்படின்னா காம்படிஷன் பண்ண போறது இல்ல, லக்ஷ்மி தேவி நீ சேவை பண்ணுப்பான்னு சொல்லி விட்டுருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்றேன், ஒரு டிரான்சென்டென்டல் காம்படிஷன் அது வந்து. ஓகே. ஸோ அதனால நமக்கு வந்து பகவானுடைய தாமரை திருவடிகள் வந்து அதுவே வந்து போதும், பாதமே எல்லாம். ஓகே ஓகே இந்த பர்போர்ட் நீங்க படிச்சுக்கோங்க. ஜஸ்ட் இங்க அந்த டிஃப்ரெண்ட் டிவோட்டிஸை பத்தி சொல்லியிருக்கிறத பிரபுபாதர் வந்து இங்க கொஞ்சம் டீட்டெயிலா அதை பத்தி தான் வந்து சொல்லியிருக்கிறாரு. தேவர்களை பத்தி சொல்லும் போது அந்த லோக பாலனத்தை பத்தி சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். ஓகே. பதம் 27. சீதாதபத்ர வெஜனை சீதாதபத்ர வெஜனைருபஸ்கிருத புராசுணவர்ஷைர் அபிவர்ஷித பதி பிசங்கவாச வனமால்ய பாபோ கணயதார்கோடுபசாப வைத்யுதை. படிங்க குயிக். வைகுண்ட மாதாஜி, வைகுண்ட பூமி மாதாஜி. Hare Krishna Prabhu, Pranam Prabhu. Bhagavan, மொழிபெயர்ப்பு by His Divine Grace A.C. Bhakti Vedanta Srila Prabhupada ki jai. பகவான் துவாரகையின் போது சாலையில் சென்ற பொழுது வெண்குடையொன்று அவருடைய தலையை சூரிய ஒளியிலிருந்து பாதுகாத்தது. வெள்ளை இறகுகளை கொண்ட விசிறிகள் அரைவட்டமாக அசைந்தன. மேலும் சாலையின் மேல் மலர்கள் பொழிந்தன. அவரது மஞ்சள் நிற ஆடைகளும் மலர் மாலைகளும் காண்பதற்கு இருண்ட மேகம் ஒன்றை சூரியன், சந்திரன், மின்னல் மற்றும் வானவில் ஆகியவை ஒரே நேரத்தில் சூழ்ந்து கொண்டிருந்ததை போல் காணப்பட்டன. ஹரே கிருஷ்ண. சிவதபஸ்வாமி அப்படியே பின்றாரு பாருங்க. அதாவது இதே மாதிரியான ஒரு காட்சி நீங்க வந்து ரிஷபதேவர் வந்து யஜ்யம் பண்ணுவாரு. ஸோ பகவான் வந்து அந்த யஜ்யத்துல வந்து ரிஷபதேவருக்கு வந்து காட்சி கொடுப்பார். ஸோ அந்த யஜ்யத்துல பகவான் வந்து காட்சி கொடுக்கும் போது ஐ திங்க் 8 கரங்களோட வந்து காட்சி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதே நேரத்துல அப்பவும் இது மாதிரி வந்து ஒரு வெண்குடை பகவானுக்கு மேல இருக்கும், 2 சாமரங்கள் அவருக்கு வந்து சேவை பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம முன்னாடி எப்படி வந்து பகவானுடைய சங்கு அது வந்து ஆன்மீகமானது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோமோ, அதே மாதிரியே இந்த வெண்கொற்ற குடை அதுவும் ஒரு ஆன்மீகமான ஒரு ஜீவாத்மா தான். அது வந்து ஏதோ ஒரு பௌதிக வஸ்து கிடையாது, அதுவும் வந்து ஒரு ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா வந்து பகவானுக்கு அந்த சேவையை குடையா இருந்து பண்ணுது. ஸ்ரீ வைஷ்ணவத்துல வந்து என்ன சொல்லுவாங்க, அமர்ந்தால் ஆசனம், அப்புறம் என்னது, நின்றால் குடையாம்,
இருந்தால் குடையன் சிங்காசனமா நடந்தால் என்னது இது இந்த மாதிரி வந்து நடந்தால் பாதுகை. நடந்தால் பாதுகை. இது எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து யார் பண்றா? பலதேவர். பலராமர் வந்து இப்படி எல்லாமாவும் அவர் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகி என்ன பண்றாரு, பகவானுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு சேவை பண்றாரு. ஸோ அது மாதிரி இங்கே வந்து இந்த வெண்கொற்ற குடை அப்படிங்கிறது அது வந்து ஒரு பக்தர், பகவானுடைய ஒரு பக்தர். அவர் வந்து என்ன பண்றாரு, பகவானுக்கு அந்த மாதிரி வெயில் அவர் மேல படக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து கொடை பிடிக்கிறார். ஸோ அப்புறம் 2 சாமரம், அதுவும் வந்து பகவானுடைய பக்தர்கள் தான். அவங்க பகவானுக்கு அந்த மாதிரி ஒரு சேவை பண்றாங்க. ஓகே. ஸோ இப்போ பகவான் வந்து என்ன கலர், அவரு சாமல வர்ணம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மேக வர்ணத்துல இருக்கக்கூடிய அந்த பகவானை அவர் அணிந்திருக்கிற அந்த ஆடைகள் வந்து எப்படி இருக்கு, அது வந்து மேகத்துல சூரியன் சந்திரன் இதெல்லாம் வந்து அதுல கவர் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து அவருடைய ஆடை அவரை கவர்ந்திருக்கிறது அந்த மாதிரி இருக்குன்னு வந்து இங்க சூத்த கோஸ்வாமி வந்து சொல்றாரு. ஸோ பார்ப்பதற்கு அந்த அளவுக்கு கண்கொள்ளா காட்சியாக அவருடைய அழகு வந்து இருக்கு அப்படிங்கிறத இங்க வந்து சொல்றாங்க. ஓகே. பொருளுரை. சூரியன் சந்திரன் வானில் மற்றும் மின்னல் ஆகிய வானவில் மற்றும் மின்னல் ஆகியவை ஒரே நேரத்தில் ஆகாயத்தில் தோன்றுவதில்லை. சூரியன் இருக்கும் பொழுது சந்திர ஒளி அற்பமானதாக மாறிவிடுகிறது. மேலும் மேகங்களும் ஒரு வானவில்லும் இருக்கும் பொழுது மின்னல் தோன்றுவதில்லை. பகவானின் தேக வர்ணம் புத்தம் புதிய மலை மேகத்தை போன்றதாகும். அங்கு அவர் மேகத்துடன் ஒப்பிடப்படுகிறார். வெண் சாமரத்தின் அசைவு நிலவுடன் ஒப்பிடப்படுகிறது. மலர்களின் பொலிவு நட்சத்திரங்களுடன் ஒப்பிடப்படுகின்றன. அவரது மஞ்சள் நிற ஆடைகள் வானவில்லுடன் ஒப்பிடப்படுகின்றன. இவை அனைத்தும் ஒரே சமயத்தில் ஆகாயத்தில் தோன்றுவது சாத்தியமல்ல. ஆனால் பகவானுடைய நினைத்திற்கரிய சக்தியினால் சாத்தியம் மற்றதும் சாத்தியமாகப்படுகிறது. ஆனால் துவாரகாபுரியின் சாலைகளில் அவர் செல்லும் பொழுது அந்த அழகு மிகுந்த ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. அதை இயற்கை அற்புதத்தை பற்றிய வர்ணனையை தவிர வேற எதனுடனும் ஒப்பிட முடியாது. ஸோ பிருந்தாவனத்துல வந்து கிருஷ்ணருடைய லீலைகள் எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இந்த மாதிரி தான் வந்து எஸ்பெஷலி வந்து இரவுல கோபியர்களோட அவர் செய்யக்கூடிய அந்த ஒரு லீலைகள் எல்லாம் அந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான ஒரு ஏற்பாடு இருக்கும். ஸோ எஸ்பெஷலி ஜுலனுடைய லீலைகளை வந்து ஆனந்த பிருந்தாவன சம்பு அப்படின்னு சொல்லி ஒரு கிரந்தம் இருக்கு. ஆனந்த அதுல வந்து கவிகர்ணபூரான்னு ஒருத்தர், ஒரு சிறந்த பக்தர், சைத்தன்ய மகாபிரபுடைய சிறந்த பக்தர் அவங்க. ஸோ அந்த கவிகர்ணபூரா அப்படிங்கிறவர் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு அந்த பாஸ்ட் டைம் ரொம்ப அற்புதமா வந்து விளக்கியிருப்பாரு. நீங்க அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் எப்படி வந்து பகவானுடைய லீலைகளுக்கான ஒரு ஏற்பாடு எப்படி இருக்குங்கிறத நம்ம முதல் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம பகவானுடைய ஒரு திருவிழாவை நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது அந்த ஒரு மூடு நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஜுலன் ஃபெஸ்டிவல் எஸ்பெஷலி அதுல அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு, ரொம்ப அற்புதமா இருக்கும். பதம் 28. பிரவிஷ்டம் து கிருஹம் பித்ரோ பரிஷ்வக்த ஸ்வமாத்ருபி பவந்தே சிரச சப்த தேவகி பிரமுகாமுதா. வைகுண்டேஸ்வர் பிரபு. ஹரே கிருஷ்ணா. அவரது தந்தையின் வீட்டிற்குள் புகுந்ததும் அவரது உண்மையான தாயான தேவகியை தலைமையாக கொண்ட தாய்களால் அவர் தழுவி கொள்ளப்பட்டார். பகவானும் தமது தலையை அவர்களுடைய பாதங்களில் வைத்து அவர்களை வணங்கினார். ஸோ பகவான் வந்து இப்போ வீட்டுக்குள்ள வந்து என்ட்ரி ஆயிட்டார். ஸோ அங்க வந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து மீட் பண்ணது யார? அவருடைய டேரஸ்ட் ஒய்ஃபான ருக்மிணியா. யார பார்த்தாரு ஃபர்ஸ்ட்? தேவகியை பார்த்தாரு. அம்மாவை தான் முதல்ல பார்த்தாரு. மனைவிகள் எல்லாம் வந்து தனியாக அவங்க வந்து இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க. ஸோ வந்து முதல்ல அவர் பார்த்தது அம்மா அப்பாவை வந்து பார்த்து அவங்கள வந்து வணங்கி அவங்க கிட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. அவங்கள வந்து சமாதானப்படுத்துறாரு. ஏன்னா பொதுவா பெற்றோர்களுக்கு ஒரு நாள் தங்களுடைய குழந்தை எங்கேயாவது வெளியூர் போயிருந்தாலே வந்து ஏய் சாப்பிட்டியா டைமுக்கு, டைமுக்கு தூங்கிரு, லேட்டா வந்து சுத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இங்க தன்னுடைய மகன் வந்து
ஒரு பெரிய யுத்தத்தையே முன்னிருந்து நடத்துறாரு. அந்த கோர யுத்தத்துல என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பதற்றம் இருக்கும் இல்லையா? அதுவும் கிருஷ்ணருக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு எவ்வளவு ஒரு பதற்றம் இருக்கும். அந்த பதற்றம் அதெல்லாம் தணிக்கணும் அப்படின்னு சொன்னா இவர் அவங்க முன்னாடி வந்துட்டு கம்ப்ளீட்டா எந்த ஒரு காயமும் இல்லாம வந்து நிக்கணும். அப்பனாதான் அவங்களுக்கு வந்துட்டு மனசு சாந்தமா இருக்கும். இல்ல அப்படின்னா ஏதாவது காயத்தை பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவங்களால தாங்க முடியாது. ஐயோ இந்த மாதிரி காயம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி. சோ அதனால முதல்ல கிருஷ்ணர் வந்து அவங்க முன்னாடி வந்து யுத்தமும் முடிஞ்சு போச்சு, எனக்கும் எதுவும் இல்லை, நான் நல்லாதாம்மா இருக்கிறேன், நீங்களும் வந்துட்டு எதுவும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி முதல்ல பெற்றோர்களை வந்து அவர் வந்து சாந்தப்படுத்துறாரு. ஸோ அதெல்லாம் அது மட்டும் இல்லாம வந்து பெற்றோர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. பிரபுபாதர் இங்க வந்துட்டு பொருளுரையில 7 தாய்மார்களை வந்து சொல்லியிருக்கிறாரு. 7 தாய்மார்கள் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நமக்கு 5 தந்தைமார்கள் இருக்கிறாங்க, அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நமக்கு 5 சாஸ்திரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு 5 தந்தைகள் உண்டு அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு தந்தை நமக்கு பெற்றெடுத்த தந்தை, 2வது ஆன்மீக குரு, தீட்சை மந்திரம் கொடுத்தவர், 3வது தந்தை வந்து யாரு, 2வது பிறப்பு கொடுக்குறாரு. அதாவது அந்த பூணூல் உபநயனம் பண்றாங்க இல்லையா, அதை பண்ணி வைக்கிறவரு 3வது தந்தை. அப்புறமா 4வது வந்து ஆபத்து நேரத்துல நமக்கு வந்து உதவி செய்தவர், அவரு நமக்கு வந்துட்டு 4வது தந்தை. அதுக்கப்புறமா 5 வந்து எருது, நமக்காக வந்து உழைக்கக்கூடிய எருது, அது வந்து 5வது தந்தை அப்படின்னு வந்து சாஸ்திரங்கள்ல வந்து 5 விதமான தந்தைகளை பத்தி வந்து சொல்லப்பட்டிருக்கு. பிரபு, தீட்சை அளிக்கிற குரு, உபநயனம் பண்ற குரு வேற வேறையா பிரபு? ஆமா, தீட்சை கொடுக்கறதுங்கிறது வந்து அது ஆன்மீகமான முறையில மந்திரம் கொடுக்கறது. உபநயனம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தரை வந்து சாஸ்திர கல்விக்கு ஒருத்தரை தகுதியானவரை ஆக்குறது. அது வந்து ஒரு தூய்மைப்படுத்தும் ஒரு சடங்கு, அவ்வளவுதான். அதன் மூலமா அதுக்கப்புறமா தான் அவர் வந்து சாஸ்திரத்தை வந்து படிக்க போறாரு. சோ அதனால அவர் வேற, ஆன்மீக குரு வேற. ஓகே, பெண்களுக்கு அப்ப அப்ளிகபிள் இல்லைங்களா? கேள்வி கேட்கறது ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நமக்கு டைம் கம்மியா இருக்கு, நான் முதல்ல இதை முடிச்சிடறேன், கடைசியா கேள்வி கேளுங்க. ஓகே ஓகே. பதம் 29. தா புத்திரமங்கம் ஆரோப்பிய ஸ்நேகஸ்னுத பயோதரா ஹர்ஷ விக்வலிதாத்மான சிசுஷு நேத்ரஜைர் ஜலை. வாத்சல்யமய மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் வெளியே இருக்கேங்க பிரபு, வேற யாராவது நாளைக்கு படிக்கிறேங்க பிரபு, வேற யாராவது. ஜாம்பதி மாதாஜி. எஸ் பிரபு, ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளில் இருந்த ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். தங்களது புதல்வனை தழுவிக்கொண்ட அவர்கள் பிறகு அவரை தங்களது மடிகளில் அமர்த்தி கொண்டனர். தூய அன்பினால் அவர்களது ஸ்தானங்களில் இருந்து பால் சுரந்தது. ஆனந்த பரவசத்தால் கண்களில் இருந்து பெருகிய அவர்களுடைய கண்ணீர் பகவானை நனைத்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்தானங்களில் இருந்து இல்ல, ஸ்தனங்களில் இருந்து. ஓகே, சோ இது வந்து வாத்சல்ய பாவத்தினால ஏற்படக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம், பாவநிலை. அதாவது வாத்சல்ய அந்த ரசத்துல இருக்கிறவங்கள்ட்ட இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு பாவநிலை இது வந்து. சோ அதனால ஏற்படக்கூடிய சில அறிகுறிகள் இது. அந்த மாதிரி அந்த ஒரு தாய்ப்பாசத்தின் ஒரு அன்பு மிகுதியினால அந்த மாதிரி தாய்மார்களினுடைய ஸ்தனங்கள்ல இருந்து அந்த பால் சுரக்கிறது அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஒரு உன்னதமான ஒரு நிலை. எந்த அளவுக்கு அவங்க பிரியமா இருக்கிறாங்கிறத காட்டுறது. ஸோ அதுலயும் கிருஷ்ணர் இப்ப ஆல்மோஸ்ட் 120 வயசுல இருப்பாரு. அப்ப கூட அவங்களுக்கு அவரை பார்த்தா தன் குழந்தை அப்படின்னு வந்து நினைக்க முடியுது அப்படின்னு சொன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய அன்பு இருக்கும்னு நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். ஓகே, பதம் 30. அதாவிசத்ஸ்வபவனம் சர்வகாமம் அனுத்தமம் பிரசாதாயத்ர பத்னீனாம் சகஸ்ராணி ச சோடச. ஹரே கிருஷ்ணா பிரபு. மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு பகவான் முற்றிலும் பூரணமாக இருந்த அவரது சொந்த அரண்மனைகளுக்குள் புகுந்தார். 16,000த்திற்கு அதிகமான எண்ணிக்கைகளை கொண்ட அவரது மனைவிகள் அவற்றில் வாழ்ந்தனர். ஸோ இப்பதான் வந்து தன்னுடைய அரண்மனைக்குள்ள வந்திருக்கிறாரு. அதாவது தன்னுடைய மனைவியர்கள் இருந்த அரண்மனைக்குள்ள வந்திருக்கிறாரு.
ஆக்சுவலா எல்லாருக்குமே வந்து செப்பரேட்டா வந்து பேலஸ் உண்டு. இங்க ஜென்ரலா சொல்லியிருக்கிறாங்க. இது நீங்க 10th கேண்டோ படிக்கும்போது அங்க நீங்க டீட்டெயிலா பார்ப்பீங்க. எங்க அது எல்லாருக்கும் எப்படி வந்து பேலஸ் இருந்தது. ஆக்சுவலா சொல்ல போனா துவாரகால இந்த வீடை விட்டு வெளியில போனார்னா இம்மிடியட்டா 16,108 மாறிடுவார் கிருஷ்ணர். ஒவ்வொரு அரண்மனைக்குள்ளேயும் அந்தந்த ராணி, இப்போ ஒரு ராணி கருப்பா இருக்கலாம், ஒரு ராணி சிகப்பா இருக்கலாம், ஒரு ராணி ஹைட்டா இருக்கலாம், ஒரு ராணி குட்டையா இருக்கலாம், ஒரு ராணி கொஞ்சம் ஒல்லியா இருக்கலாம், ஒரு ராணி கொஞ்சம் குண்டா இருக்கலாம். இவர் இது எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு கிருஷ்ணரா உள்ள போவார். அதுதான் அதுல பியூட்டி. இப்படியே வந்து இப்ப இருக்கிற கிருஷ்ணர் மாதிரியே 16,108 விரிவடைய மாட்டாரு. கருப்பா இருக்கிற ராணிக்கு ஏத்த மாதிரி இவரும் ஏற்கனவே கருப்பு தான், பிரச்சனை இல்லை. சிகப்பா இருக்கிற ராணிக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் சிகப்பா ஆவாரா, அப்படி கொஞ்சம் மாறிக்குவாரு. ஹைட்டா இருந்தா இவரும் கொஞ்சம் ஹைட்டா இருப்பாரு, கொஞ்சம் குண்டா இருக்கிற மாதிரி இருந்தா அந்த மாதிரி வாட்டவர் அந்த ராணிக்கு ஏத்த மாதிரி ஃபிட்டா வந்து இவர் அந்த வீட்டுக்கு போவார். அது எல்லாம் நீங்க 10th கேண்டோல வந்து பார்க்கலாம். ரொம்ப அற்புதமா இருக்கும். நாரதரே பார்த்து ஆச்சரியப்படுவார், எப்படி இவர் மெயின்டைன் பண்றாரு 16,108 அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் போய் பர்சனலா வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து அவர் வந்து விருப்பப்படுவார். அப்போ இந்த டீட்டெயில்லாம் வந்து அங்க ஆச்சாரியர்கள் ரொம்ப அற்புதமா வந்து விளக்கியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ பிரபுபாதர் இங்க பொருள் உரையில அதான் வந்து சொல்றாங்க. 16,108 மனைவிகளுக்கும் நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேலஸ், நல்ல வசதிகளோட இருக்கக்கூடிய ஒரு பேலஸ் அவர் வந்து கொடுத்திருக்கிறாரு அப்படின்றது. ஓகே. பதம் 31. பத்ஞாபதிம் புரோக்ஷ கிரகானுபாகதம் விலோக்கிய சஞ்சாத மனோமகோத்சவா உத்தஸ்தூர் ஆராத் சகசாசனாசயாத் சாகம்பிருதைர்கிரீடிதலோச்சனானனா. அமிர்தாமை மாதாஜி. ஃபாஸ்ட். அமிர்தாமை மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ராணிகள் நீண்ட நாட்களுக்கு பின் அயலூரிலிருந்து வீடு திரும்பிய தங்கள் கணவரை கண்டு மனம் மகிழ்ந்தனர். ராணிகள் உடனடியாக தங்களது ஆசனங்களிலிருந்தும் தியானங்களிலிருந்தும் எழுந்து சமூக வழக்கப்படி கூச்சத்துடன் தங்களுடைய முகங்களை மூடிக்கொண்டு நாணத்துடன் பார்த்தனர். ஹரே கிருஷ்ணா. இது ஒரு ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். கணவராகவே இருந்தா கூட பெண்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புன்னு தமிழ்ல முன்னாடி சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்னைக்கு வந்து பேரே தெரியாத ஆளுங்களுக்கு அப்புறம் எங்கிட்ட அந்த ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படுத்துறது. ஸோ அந்த மாதிரி பெண்கள் ரொம்ப ரொம்ப ஒரு கூச்ச சுபாவத்தோட இருக்கக்கூடியவங்க. வெட்கம், உண்மையிலே பிரபுபாதர் வந்து சொல்லியிருக்கிறாரு, அது வந்து வெட்கம் அப்படிங்கிறது பெண்களுக்கு அழகு சேர்க்கக்கூடியது. அதெல்லாம் வந்து ஏன் ஆண்கள்லாம் வெக்கப்படக்கூடாதா அப்படின்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு நிலைமை. ஓகே. அந்த மாதிரி ராணியர்கள்லாம் வந்து பகவான் வந்த உடனே ரொம்ப வெட்கப்பட்டு அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, நாணப்பட்டு தங்களுடைய முகத்தை வந்து மூடிக்கிட்டாங்க. ஸோ பிரபுபாதர் இங்க பர்போர்ட்ல வந்து சொல்றாரு, பூரண விரிபங்கங்களோ அவரது சொரூபத்தின் அவதாரங்கள் ஆவர். இவ்வாறாக பரமபுருஷர் தம்மை 16,108 பூரண விரிபங்கங்களாக விரிவடைய செய்து ராணிகளின் ஒவ்வொரு அரண்மனைக்குள்ளும் ஒரே நேரத்தில் புகுந்தார். இது வைபவம் அல்லது பகவானின் உன்னத ஆற்றல் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ பொதுவா பகவானுடைய இந்த அவதாரங்கள் எல்லாம் நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம் இல்லையா? கலா, அம்சம், இப்படிலாம் நம்ம வந்து பிரிக்கிறோம். குணாவதாரம் அந்த மாதிரி எல்லாம் பிரிக்கிறோம். இப்போ கிருஷ்ணர்கிட்ட இருந்து 16,108 விரிபங்கங்கள் வந்திருக்கிறாங்க. இவங்களை எந்த கேட்டகரி சொல்றது? இவங்கெல்லாம் சாட்சாத் கிருஷ்ணரேவா, இல்ல கிருஷ்ணருடைய அம்சமா, இல்ல இதை எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது, எந்த கேட்டகரியில புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர்கிட்ட இருந்து வரக்கூடிய அதாவது கிருஷ்ணரே எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த விரிவங்கங்களுக்கு டைரக்ட் கிருஷ்ணரே. அதுக்கு 2 விதமான கேட்டகரி வந்து லகுபாவதாமிரதத்துல வந்து சனாதன கோஸ்வாமி வந்து ரூப கோஸ்வாமி வந்து சொல்றாரு. ஓகே. ஒண்ணு வைபவ, இன்னொன்னு வந்து பிரகாசா. ஸோ வைபவம் அப்படின்னு சொன்னா இப்ப சொல்லக்கூடியது ஒரே கிருஷ்ணர் இந்த மாதிரி 16,108 வந்து விரிவடைகிறது. இது வந்து வைபவம் அப்படிங்கிறத இங்க வந்து சொல்றாங்க. இது அப்புறமா ராசலீலையில கிருஷ்ணர் வந்து ஒவ்வொரு கோபியர் கூடயும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறது, அதெல்லாம் வைபவம். அதாவது சாக்சாத் கிருஷ்ணரே அத்தனை ரூபங்களா வந்து விரிவடைகிறாருன்னு அர்த்தம். ஓகே. அதுதான் இங்க பிரபுபாதர் வந்து சொல்றாரு.
பிரபு பிரகாசனா என்னங்க பிரபு? பிரகாசத்துக்கு என்ன எடுத்துக்காட்டு? ஆஹ் பிரகாசம் வந்து கிருஷ்ணர் டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது. சேம் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. பிரகாசம் அப்படின்னு சொன்னா பிரபு போன கிளாஸ்லயே பிரபு சாட் போட்டு விட்டாங்க பிரபு. முரளிதர் ஷாம் பிரபு சொல்லி கொடுத்தாங்க பிரபு. ஓகே, அந்த சாட்டை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நான் டக்குனு எனக்கு ஞாபகம் வரல, மறந்துட்டேன் நான். ஓகே வைபவம். ஓகே, ஸ்லோகம் 32 இந்த பர்பஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. சாரி. தம் ஆத்மஜை திருஷ்டிபீர் அந்தராத்மன துரந்த பாவோ பரிரேபிரே பதிம் நிருத்தம் அபி ஆஸ்ரவத் அம்புநேத்ரயோர் விலஜதீனாம் பிருகுவர்ய வைக்லவாத். பக்திபதி பிரபு. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. சாரி ப்ரோ, நான் கொஞ்சம் டிரைவிங்ல இருக்கேன் ப்ரோ. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஓகே ப்ரோ. ஹரி கௌரவ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் இருக்கிறேன். பிரபு மொழிபெயர்ப்பு. பரவசம் கடக்க முடியாத அளவிற்கு தீவிரம் அடைந்திருந்ததால் வெட்கப்பட்ட ராணிகள் முதலில் பகவானை அவர்களுடைய இதயங்களால் தழுவிக்கொண்டனர். பிறகு பார்வையால் தழுவினர். அதன் பிறகு தங்களுடைய மகன்களை அனுப்பி அவரை தழுவிக்கொள்ள செய்தனர். இது தாங்களாகவே தழுவிக்கொள்வதற்கு சமமாகும். ஆனால் பிறகுகளில் தலைமையானவரே தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயன்ற போதிலும் தங்களை அறியாமலேயே அவர்கள் கண்ணீர் சிந்தினர். ஹரே கிருஷ்ணன் ப்ரோ. இங்க கிருஷ்ணர் தன்னுடைய சொந்த அரண்மனைக்குள்ள வந்த உடனே அங்க ராணிகளுடைய ஒரு உணர்ச்சி வெளிப்பாடு எப்படி இருந்ததுங்கிறத இங்க சூத்த கோஸ்வாமி சொல்றாரு. அவங்க எப்படி அந்த அன்பு பரிமாற்றம் நடந்தது அப்படிங்கிறது பொருளுரையில பிரபுபாதர் படிச்சா நமக்கு நல்லா இருக்கும். ஓகே, பொருளுரை. பெண்மைக்குரிய வெட்கத்தினால் அன்பிற்குரிய கணவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தழுவிக்கொள்வதில் பல தடங்கல்கள் இருந்த போதிலும் அவரை காண்பதன் மூலமாகவும் அவரை இதயம் மத்தியில் நிறுத்துவதன் மூலமாகவும் மற்றும் அவரை அணைத்து கொள்ள தங்களுடைய மகன்களை அனுப்புவதன் மூலமாகவும் இச்செயலை அவர்கள் நிறைவேற்றி கொண்டனர். இருப்பினும் இச்செயல் முடிவுறாமலேயே இருந்தது. மகன் தன்னுடைய உடலின் ஒரு பாகமாக விருத்தி செய்யப்பட்டிருப்பதால் மனைவி தன் மகனை அனுப்பி கணவரை தழுவிக் கொள்ள செய்வதன் மூலமாக மறைமுகமாக தானே அவரை தழுவிக்கொள்கிறாள். மகனின் ஆலிங்கனம் உடலுறவின் முறையிலுள்ள கணவன் மனைவியரின் ஆலிங்கனத்தை போன்றதல்ல. ஆனால் பாசத்தை அடிப்படையாக கொண்ட அந்த ஆலிங்கனம் மனதிற்கு திருப்தி அளிப்பதாகும். இல்லற உறவில் கண்களால் செய்யும் ஆலிங்கனம் அதிக பயனளிக்கக்கூடியதாகும். இவ்வாறாக சில ஜீவ கோஸ்வாமியின் கருத்துப்படி கணவன் மனைவிக்கிடையில் உள்ள இத்தகைய உணர்வு பரிமாற்றத்தில் எந்த தவறும் இல்லை. இதுக்கு மேல இதை பேசுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை. ஓகே, பதம் 33. யத்யபி அசௌ பர்ஸ்வ கதோ ரகோ கதஸ் ததாபி தஸ்யாங்கிரி யுகம் நவம் நவம் பதே பதே கா விரமேத தத்பதா சலாபி யத் ஸ்ரீர்ன ஜகாதி கர்கிசித். ஹரி கௌரவ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இடையேறாது அவர்கள் பக்கத்திலேயே இருந்த போதிலும் அவரது பாதங்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு தடவையும் புத்தம் புதியவே காட்சியளித்தன. லக்ஷ்மி தேவி எப்பொழுதும் இயற்கையாகவே ஓய்வின்றி நடமாடி கொண்டே இருந்தாலும் அவளால் பகவானுடைய பாதங்களை விட்டு விலக இயலவில்லை. எனவே அத்தகைய பாதங்களில் ஒருமுறை புகலிடம் கொண்ட எந்த பெண்ணால் அவற்றை விட்டு விலக இயலும். தேங்க்யூ ப்ரோ. நன்றி. அதாவது பக்தர்களுக்கு பகவான் அள்ளி அள்ளி
பருகக்கூடிய தெவிட்டாத அமிர்தம் போல இருக்கிறாரு அப்படிங்கிறத இங்க வந்து சொல்றாங்க. அதனாலதான் கும்பகோணத்துல வந்து கும்பகோணம் நினைக்கிறேன், அங்க ஒரு திவ்ய தேசம் இருக்கு. அங்க ஒரு பெருமாளுடைய பேர் வந்து ஆறா அமுதன்னு பேர். ஆறா அமுதன்னா, அமுதம் அப்படின்னு சொன்னாலே நெக்டர் தான். அந்த நெக்டர் நம்ம குடிக்கிறதுனால நமக்கு வந்து எப்பவும் வந்துட்டு ஒரு சலிப்பு வர போறதே கிடையாது. ஆனா ஆறா அமுதன் அப்படின்னு சொன்னா அது அதுக்கும் மேல, அந்த நெக்டருக்கும் மேல அது வந்து. ஸோ அந்த மாதிரி வந்து பகவானுடைய ரூப லாவண்யம் அப்படிங்கிறது. ஸோ அதனால அதை எப்போதும் வந்து எத்தனை முறை பார்த்தாலும் அது வந்து நமக்கு திகட்டாது. அப்படி ஒண்ணும் நமக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்ல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டா, எத்தனை பேர் இங்க வந்து திருப்பதி பாலாஜி தரிசனம் பண்ணியிருக்கீங்க? ஓகே, ஜெகன் பிரபு. எஸ் எஸ், வெரி குட். நிறைய பேர் இருக்கிறீங்க. ஓகே, திருப்பதி பாலாஜி பார்த்த அந்த ஞாபகம் இப்போ உங்களுக்குள்ள இருக்கா? அதாவது கோயிலுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த இடத்துல பகவானை அன்னைக்கு எப்படி பார்த்தோம், என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாருன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நோ பிரபு. முரளிதர் பிரபு ஞாபகம் இருக்கு? இல்ல பிரபு. ஞாபகம் இருக்குங்க பிரபு. ஞாபகம் இல்லையா? இருக்கு இருக்கா? என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு? இல்ல பிரபு. Dress விட அவரோட அந்த வீட்டுல இருக்கிற அலங்காரம். திருப்பி சாப்பாடு ஓகே, நம்ம இத்தனை தடவை பார்த்தாச்சு. சரி போதும், இனிமேல் திருப்பதி பாலாஜியை பார்க்க வேணாம்னு நினைக்கிறீங்களா யாரும்? இல்லைங்க பிரபு. அது இருக்காதுங்க பிரபு. போகணும் பிரபு. ஆகர்ஷணர் திரும்ப என் திரும்ப நம்புதலை கண்ட பார்க்கணும் போல கண்டால் மற்றொன்றே காணாவே. அதாவது ஆம், திருப்பதி பாலாஜி வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 35 டைம் நான் வந்து போய் தரிசனம் பண்ணியிருப்பேன். ஆனாலும் வந்துட்டு இப்பவும் எனக்கு ஒரு தடவை கூட ஞாபகம் இல்லை அவரை நான் என்னைக்கு எந்த ட்ரெஸ்ல பார்த்தேன் அப்படின்னு. ஞாபகம் இல்லை. அதே நேரத்துல இன்னொரு வாட்டி போலான்னு எப்ப கூப்பிட்டாலும் உடனே போயிடலாங்க. அந்த மாதிரி அவர் வந்து ஒரு ஸ்பெஷல். நமக்கு வந்து இங்க அந்த பகவானை எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காதுன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா அதுக்கு இருக்கிறாரு ஒருத்தர். பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. நீங்க அவரை பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும் நமக்கு. ஓகே, ப்ராக்டிக்கலா ஆல்ரெடி நமக்கு ஒரு திருமலைதாசன் பேர் இருக்குது. என்ன ப்ரோ? அதனாலதான் குருமராஜ் உங்களுக்கு திருமலைதாசன் பேர் வச்சிருக்காங்க. குருவோட கருணை. அந்த மாதிரி உண்மையிலே ரொம்ப அவரை அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு நிமிஷம் தான் பார்ப்போம். ஆனா அதுவே நமக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு வெற்றி அடைஞ்ச மாதிரி இருக்கும். பார்த்துட்டோம் அவரை அப்படின்னு சொல்லி. ஆனா திரும்ப அடுத்த நிமிஷமே அந்த முகம் எவ்வளவு தூரம், எவ்வளவு நேரம், எத்தனை நிமிஷம் அது உள்ளுக்குள்ள ஞாபகத்துல இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு நபர் அவர். ஓகே, ஐ திங்க் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மிச்சம் 6 ஸ்லோகம் இருக்கு. அதை வேணா நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது வந்து கேள்விகள் இருந்தா கேளுங்க. நான் வந்து ரொம்ப ஸ்லோவா போறேன்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இல்ல கருத்துக்கள்? கிருஷ்ணா பிரபு, தந்தையில 4வது யாருங்க பிரபு? தந்தை சொன்னீங்கல்ல 5 விதமான 4வது யாருங்க? சந்தையா? தந்தை தந்தை 5 தந்தைங்க பிரபு. 5 பேர் இருக்காங்கல்ல, அதுல பெற்றெடுத்த தந்தை, ஆன்மீக குரு, பூநூல் போடுபவர், ஆபத்தில் உதவியவர். ஒருத்தர் யாருங்க? ஆபத்தில் ஆபத்துல உதவினவர், இல்ல மரணத்துல இருந்து காப்பாத்தினவர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கிருஷ்ண கோபகுமார் பிரபு. பிரபு, அந்த விரிவாக்கங்கள் வந்து ஒண்ணு வந்து ஸ்வயம் பிரகாசம், இன்னொன்னு வந்து வைபவ பிரகாசம். பிரபு, வைபவ பிரகாசம் தான் வந்து கிருஷ்ணர் 16,108 ராணிகளோட இருக்கிறது. ஸ்வயம் பிரகாசத்துலதான் வந்து பலராமர்கள் வந்து எக்ஸ்பேன்ஷன்ஸ் ஆகும். யா, ஓகே, தேங்க்யூ பிரபு. அதுதான் ஸ்வயம் பிரகாசம், வைபவ பிரகாசம். யா, தேங்க்யூ. வைகுண்ட பூமி மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. பிரபு, 5 தந்தைமார்கள் பத்தி சொன்னீங்களா பிரபு? பூணுல் பூணுல் அனுபவிக்கிறவர்னு சொன்னீங்க. ஆனா அது வந்து மாதாஜிஸ்க்கு வந்து அது பொருந்தாது இல்லையா? சோ பொருந்துமா? பாப்பா 4 தானே. அப்ப எங்களுக்கு 4 ஃபாதர் தான் அப்படிங்கிறீங்களா? எனக்கு டவுட் இருக்கு பிரபு. கவலைப்படாதீங்க. பூணூல் போடலான்னா என்ன, நமக்கு வந்து மத்த சம்ஸ்காரங்கள் சொல்லி கொடுக்குறவங்க இருக்கிறாங்கல்ல.
ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க மற்ற சம்ஸ்காரங்களும் சொல்லி கொடுக்குறாங்க நம்ம. ஸோ அதனால ஜென்ரலா ஆண்களுக்கு அந்த தந்தை அப்படின்னு சொன்னா நேச்சுரலாவே நமக்கு அவங்க வந்து தந்தை தான். ஓகே, தேங்க்யூ. யா, தேங்க்யூ. யாரு? சரண்முகி மாதாஜி. ஹரிகிருஷ்ணன் பிரபு. பிரபு 5 தந்தையை பத்தி பிரபு சொல்லும்